அம்மா, கோவிலுக்கு போய் வருகிறேன் சொல்லிவிட்டு நடந்த அல்லி படியிறங்கி தெருவில் நடந்தாள். அவள் வீதியில் இறங்கும் வரை வாய் திறக்காது நின்று கொண்டிருந்த காளி, இது கொன்னும் குறவில்ல, வயிற்றில் ஒரு புழு பூச்சிய காணும், மலட்டு மாடு என்று முணுமுணுத்தாள். மாமியாரிடம் இந்த எதிரிலிதான் இருக்கும் என்பதால் தான் அல்லி மாமியாரின் மறுமொழிக்காக காத்திருக்காமல் நடந்தாள். அதிகாலை பொழுது கீழ்வானம் அப்பொழுதுதான் சிவந்து கொண்டிருந்தது. இருள் கரைந்து கொண்டிருந்தது. காக்கைகள் கரைந்து கொண்டிருந்தன. குருவிகளின் கீச்சு கீச்சு குரல் கேட்டது. எங்கோ ஒரு கன்று அம்மா என்று அன்னையை அழைத்தது. தெருவில் ஆள் நடமாட்டமில்லை. ஓரிரு முதியவர்கள் பால் வாங்க போய் கொண்டிருந்தார்கள். அல்லி எதையும் கண்டு கொள்ளவில்லை. அவள் குனிந்த தலை நிமிராமல் நடந்து கொண்டிருந்தாள். காகங்கள் கரையும் போதே கண் விழித்து எழுந்து குளித்து சேலை மாற்றி ஈர கூந்தலை மூடி போட்டுக்கொண்டு கோவிலுக்கு கிளம்பி விட்டவள் அவள். இன்னும் ஈரம் காயாமல் பனி விழுந்த ரோஜா போல மின்னிக் கொண்டிருந்தாள். அதிகாலை பொழுதை போலவே அவள் மனம் அமைதியாக இருந்தது. அம்மன் நினைவு தவிர வேறு ஒன்றும் உள்ளத்தில் இல்லை. அம்மா என்ற கன்றின் குரலை கேட்கும் பொழுது மட்டும் அவளது உடல் சிலிர்த்தது. நின்று அந்த அமுத குரல் மீண்டும் கேட்குமா என்று செவி மடுத்தாள். கேட்காத போது ஏமாற்றத்துடன் நடந்தாள். அம்மன் கோவில் பக்கத்தில் தான் அவளது வீட்டிலிருந்து 15 நிமிட நடை. அல்லியும் சன்னதிக்குள் நுழைந்தாள். கை கூப்பி கண்மூடி நின்று அம்மனை வேண்டினாள். வெளியில் வந்தாள். அங்கு அரச மரமும் வேம்பும் இணைந்து நின்றன. அதன் அடியில் ஒரு நாகர் சிலை. இவள் நாகரை வேண்டிவிட்டு மரத்தை சுற்ற தொடங்கினாள். அம்மா, எனக்கு ஒரு குழந்தை கொடு என்று நெஞ்சில் வேண்டிக் கொண்டே தொழுத கையுடன் நடந்தாள். 9 சுற்று சுற்றினாள். நின்று மீண்டும் நாகரை வணங்கினாள். கடந்த 10-20 நாளாகவே அல்லி இந்த கோவிலுக்கு வந்து அரச மரத்தை சுற்றுகிறாள். சில பெண்கள் அவளை பரிதாபமாக பார்த்தார்கள். ஆனால் அல்லி அதற்காக வெட்கப்படவோ வேதனைப்படவோ இல்லை. குழந்தை இல்லை என்ற வேதனை அதைவிட பெரியது. சாதாரண பெரியதல்ல. இமயமலையை தூக்கி அவளது நெஞ்சில் வைத்தது போன்றது. அதை கூட அவளால் தாங்கிக் கொள்ள முடிந்தது. அவளுடைய மாமியார் மலடி, மலட்டு மாடு என்று சொல்லுகிறாளே, அப்போது அவளது நெஞ்சில் கொள்ளிக்கட்டியை சொருகுவது போல் இருக்கும். அதைவிட தலையில் மண்ணெண்ணையை ஊற்றிக்கொண்டு தீ கொளித்து விடலாம் என்றிருக்கும். தன்னை மலடி என்று ஏசுகிறவர்களை கண்முன்னே தான் ஒரு குழந்தையை கையில் தூக்கி கொண்டு தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தில் தான் ஏச்சு பேச்சுகளை சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவளுக்கு அப்படி ஒன்றும் வயதாகிவிடவில்லை. 25-26 வயது இருக்கும். நல்ல ஆரோக்கியமான உடல். தலைவலி என்று ஒரு நாள் கூட அவள் படுத்ததில்லை. வீட்டு விளக்கும் ஒழுங்காக இருக்கிறது. அவள் கணவன் பொன்னனும் நல்ல இளைஞன். அழகிய மீசை அவனது ஆண்மையை அதிகப்படுத்தி காட்டியது. இருவருக்கும் 5-6 வயதுதான் வேறுபாடு. மணநாள் அன்று இருவரையும் மணமேடையில் பார்த்தவர்கள் நல்ல இணை என்று வாய்விட்டே சொன்னார்கள். திருமணம் முடிந்து 7 ஆண்டு ஆகிவிட்டது. இன்னும் குழந்தை இல்லை. இந்த ஏக்கம் தவிர இருவருக்கும் எந்த குறையும் இல்லை. நிறைந்த மகிழ்ச்சியான குடும்பம். நீ ஒரு குழந்தை, நான் ஒரு குழந்தை, ஒருவர் மடியில் ஒருவரடி என்று இருவரும் பாடிக்கொள்வார்கள். மணமான புதிதில் 2 ஆண்டு கழித்து குழந்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று இருவரும் நினைத்தார்கள். ஆனால் மாமியாருக்கு பொறுக்கவில்லை. இன்றைக்கே குழந்தை பெற்று என் கையில் கொடு என்றார். அவள் ஒவ்வொரு மாதமும் தலைக்கு குளிக்கும் போதெல்லாம் என்று பெருமூச்சு விடுவார். மாதங்கள் செல்ல செல்ல அந்த பெருமூச்சு முனகலாயிற்று. ஆண்டுகள் உருள உருள அல்லியின் தலை உருண்டது. மாமியாரின் பேச்சுக்கள் ஏச்சுகளாக மாறின. மணமான புதிதில் இதே மாமியார் தான் அல்லியை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினார். குழந்தையில்லை என்று குறை அல்லியின் வாழ்க்கையே அலங்கோலமாக்க தொடங்கியது. மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்த அவளது மன வாழ்க்கை ஒரு சலனம். எப்போது குழந்தை பெற்றுக் கொள்ள போறீங்க? இன்னும் குழந்தை இல்லையாக்கும். ஊரின் பேச்சும் எரிகிற தீயில் எண்ணெயை வார்த்தது போலிருந்தது. திருமணம் என்பதை குழந்தை பெற்றுக் கொள்ளதான் என்பது இவர்களின் நினைப்பு போலிருக்கிறது. இத்தனைக்கும் ஜாதகமெல்லாம் பார்த்துதான் திருமணம் செய்தார்கள். 4 குழந்தை பிறக்கும் என்று ஜோதிடர் சொன்னார். இந்த காலத்தில் 2 போதுமே என்று அப்போது மாமியார் கூறினார். மாமியாரின் குத்தல் தாங்காமல் அல்லி கோவில்களுக்கு போக தொடங்கினாள். அவளும் அவள் கணவனும் போகாத கோவில் இல்லை, முழுகாத குளம் இல்லை. ஆனால் எந்த கடவுளும் இன்னும் கண் திறக்கவில்லை. எத்தனை கோவிலுக்கு போய்தான் என்ன, மலடி பிள்ளை பெறுவாளா என்று மாமியார் வாய் நீளம் காட்டுகிறாள். அல்லி மெய்யாகவே மலடிதானா? அவளுக்கு குழந்தை பிறக்கவே பிறக்காதா? அல்லி வீட்டுக்கு திரும்பிய போது பொல பொல என்று பொழுது புலர்ந்து விட்டது. வந்ததும் வராததுமாக நேரடியாக அடுப்படிக்கு போனாள்.
காப்பி கலந்தாள். எடுத்துக்கொண்டு படுக்கை அறைக்கு சென்றாள். பொன்னன் இன்னும் கண் விழிக்கவில்லை. மனைவி காப்பியுடன் வந்து வளையோசை எழுப்பினால்தான் எழுவது என்று அவன் ஒரு வழக்கம் வைத்திருந்தான். அவள் காப்பி டம்ளரை ஒரு கையில் பிடித்துக்கொண்டு இன்னொரு கையை அவனது காதருகே கொண்டு சென்று கலகல என்று வளையல்களை குலுக்கினாள். அது அவள் சிரிப்பது போலவே இருந்தது. அந்த இனிய ஓசை கேட்டு அவன் கண் விழித்தான். விழித்ததும் அவளைதான் பார்த்தான். அவள் தாமரை போல முகம் மலர அவன் புன்னகையுடன் அவள் கையை பற்றினான். விடுங்கள் என்று அள்ளி பிகு பண்ணவில்லை. அவள் எவ்வளவு சுத்தமாக இருந்தாலும் பக்தியுடன் நோன்புகள் இருந்தாலும் கணவனிடமிருந்து நழுவுவதில்லை. மாமலை ஏறி விளக்கு போட்டாலும் கொண்டவன் துணை இல்லாமல் குழந்தை பெற முடியாது என்பதை அவள் உணர்ந்தே இருந்தாள். இருவரும் சிட்டுக்குருவிகள் போல இன்பமாக வாழ்ந்தார்கள். குழந்தை இல்லை என்று குறையே தெரியாதபடி குதூகலத்துடன் இருந்தார்கள். அம்மா ஏச ஏச பொன்னன் அள்ளி மீது அளவு மீறி அன்பு காட்டினான். பாசகரம் நீட்டினான். அவள் நொந்துவிடக் கூடாது என்ற கவலை அவனுக்கு. அவளுக்கு அவனை ஒரு குழந்தையாகவே கருதினாள். நீங்கள் தான் என் முதல் குழந்தை என்று வாய்விட்டு சொல்லுவாள். அவனை விட அவள் அதிகமாக அவன் மீது காதல் பொழிந்தாள். காப்பியை குடிங்கள். அள்ளி டம்ளரை நீட்டினாள். அவன் வாங்கி பருகினான். அவள் காலி டம்ளரை வாங்கி கொண்டு எழுந்து கிளம்புகிற வேலையை பாருங்கள் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தாள். அவன் தனியார் நிறுவனம் ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தான். அல்லி அவனது குரல் கேட்டு நகர்ந்தவள் நின்றாள். என்னங்க? சிவகாமி மகள் திருமணம் நாளைதானே? அவன் கேட்டான். சிவகாமி அவர்களின் தூரத்து உறவு. வீட்டுக்கு வந்து அழைத்து போனார்கள். ஆமாங்க என்றாள் அல்லி. போக வேண்டுமல்லவா? அம்மாவை போக சொல்லுங்கள். அவள் ஏன் இப்படி சொல்லுகிறாள் என்பது அவனுக்கு தெரியும். போகும் இடத்தில் ஏண்டி அம்மா, உன்னோடு திருமணமான பெண்கள் எல்லாம் கையில் ஒன்றும் இடுப்பில் ஒன்றுமாக இருக்கிறார்கள். நீ பட்டமரமாக நிற்கிறாயே என்று எந்த பெண்ணாவது பேச்செடுப்பாள்? பழகி போன பேச்சுதான். கேட்டு கேட்டு இவளுக்கு காதும் நெஞ்சும் மறுத்து போய்விட்டன. ஆனால் மீண்டும் கேட்டாலும் நெருப்பால் சுட்டது போல் இருக்கிறதே. எனவே அள்ளி வெளியில் போவதையே தவிர்த்தாள். சரி என்ற அளவில் பொன்னன் பேச்சை முடித்து கொண்டாள். அள்ளி அடுப்படிக்கு நகர்ந்தாள். பொன்னன் குளித்து சாப்பிட்டு வேலைக்கு புறப்பட்டு விட்டான். அம்மாவிடம் சொல்லிக் கொள்ள போனவன், அம்மா, சிவகாமி மகள் திருமணம் நாளைதானே என்று நினைவுபடுத்தினான். ஆமாம் என்ற காளி, நீயும் உன் பொண்டாட்டியும் போய் வாருங்கள் என்றாள். 2 பேரும் போக வேண்டுமா? அம்மா தூரத்து உறவுதானே, வீட்டுக்கு வந்து அழைத்தார்களே, நீங்கள் போய் வந்து விடுங்களேன். அம்மா, ஏன் உன் பட்டத்தரசி வரமாட்டேன் என்கிறாளா? காளியின் குரலில் குத்தல் இருந்தது. எப்படி வருவாள்? இப்படி ஒரு மலடியை மருமகளாக கொண்டு வந்து வைத்துவிட்டு நானே வெளியில் தலை காட்ட முடியாமல் இருக்கிறேனே. இந்த பேச்சு இங்கே வந்துதான் முடியும் என்பது பொன்னனுக்கு தெரியும். ஆகவே வளர்க்க விரும்பவில்லை. சரியம்மா, நாளை அலுவலகத்துக்கு போகும் வழியில் நானே தலையை காட்டிவிட்டு போய் விடுகிறேன். அந்த சிவகாமிக்கு 6 பிள்ளைகள். நம்ம வீட்டிலும் ஒரு மலடி இருக்கிறாளே. அம்மா, அவளை நொந்து நூலாகி போகிறாள். நீங்கள் வேறு வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சாதீர்கள். ராப்பகலா நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே. இரவில் படுத்தால் கூட தூக்கம் வரமாட்டேன் என்கிறதே. என் துக்கத்தை யாரிடம் சொல்லி அழுவேன்? ஊரில் எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள். இருந்தும் இப்படி ஒரு மலடியை உனக்கு கட்டி வைப்பேனா? நீங்கள் தானே கட்டி வைத்தீர்கள். கண்களை துடைத்து கொண்டு பொன்னன் நடந்தான். அம்மாவின் பேச்சு அவன் விழிகளில் நீர் சுரக்க வைத்தது. அவன் நடப்பதற்காக காத்து கொண்டு நின்ற அள்ளி அவனை வழி அனுப்பி வைக்க வாசலுக்கு விரைந்தாள். அம்மா வழக்கமாக பேசுவதுதானே, கவலைப்படாதீர்கள் என்று அவனுக்கு ஆறுதல் கூறினாள். நீ கவலைப்படக்கூடாது என்பதுதான் என் கவலை. நான் கவலைப்படலங்க, என்னை பாருங்களேன். அவனை தன் பக்கம் திருப்பி அதரங்களை மலர்த்தினாள். சிரியுங்களேன். சிரித்த முகத்துடன் வேலைக்கு போக வேண்டும். அப்போதுதான் அங்கே வேலை சீராக நடக்கும் என்றாள். வறட்சியான ஒரு சிரிப்பை முகத்தில் படர விட்ட பொன்னன் அவள் கையை பற்றி வருகிறேன் என்று வாசல்படி இறங்கினான். அவன் தெருக்கோடிக்கு சென்று திரும்பும் வரை அள்ளி பார்த்து கொண்டு நின்றாள். திரும்பும் முன் அவன் திரும்பி இவளை பார்த்து கையசைத்தான். பதிலுக்கு இவளும் கையசைத்து விட்டு உள்ளே திரும்பினாள். கண் கொத்தி பாம்பு போல மாமியார் கிழவி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள். அள்ளி தன்னை கடந்த போது பிள்ளை இல்லாத வீட்டில் கிழவன் துள்ளி துள்ளி குதித்தானாம் என்று வக்கனை பேசினாள். அள்ளியின் காதில் அது விழுந்தது. ஆனாலும் மனதை கல்லாக்கி கொண்டு அவள் விருட்டென்று சென்று மறைந்தாள். தங்களது அறைக்குள் போய் கதவை சாத்தி கொண்டு கட்டிலில் தொப்பொன்று விழுந்தாள். விக்கி விக்கி அழுதாள். எத்தனை கோவிலுக்கு போகிறேன், ஒரு கடவுளுக்கும் கண் திறந்து பார்க்கவில்லையே என்று வாய்விட்டு புலம்பினாள். அவள் கண்கள் ஆறாக பெருகின. மாமியார் நித்தம் பேசுவது
நாள்தோறும் ஊசி குத்தி கொண்டால் வலிக்காதா என்ன? அப்படிதான் அல்லிக்கு வலித்தது. அந்த வேதனை தாழாது அழுகையில் வெடித்தாள், கண்ணீர் வடித்தாள். கடவுள் மீது கூட அவளுக்கு நம்பிக்கை குறைந்தது. ஆனாலும் அடுத்த நாள் அதிகாலையில் அரச மரத்தை சுற்ற அம்மன் கோவிலுக்கு புறப்பட்டு விட்டாள். அவளது வருகையை எதிர்பார்த்து கழுகு போல மாமியார் உட்கார்ந்திருந்தாள். அல்லி அதிகாலையில் எழுந்து குளித்து சேலை மாற்றி கொண்டிருந்த போது காளி கண் விழித்து விட்டாள். விழித்ததும் மருமகள் நினைவு வர அவசரமாக எழுந்து கூடத்தில் வந்து குந்தி கொண்டாள். மருமகளை கடித்து குதிராவிட்டால் அவளுக்கு தூக்கம் வராது. ஈர கூந்தலில் நீர் சொட்ட சொட்ட அள்ளி வந்தாள். காலங்காத்தால மாமியார் வாயில் விழ வேண்டாம் என்று கோவிலுக்கு போய் வருகிறேன் அத்தை என்று சொல்லிக்கொண்டே வேகமாக நடந்தாள். ஆனால் கோட்டான் விடவில்லை. நில்லடி என்று முழங்கினாள். அல்லி அதிர்ச்சியுடன் நின்றாள். நீ விடிந்தும் விடியாமல் குளித்து முழுகி வெளியே போகிறாயே, கோவிலுக்கு தான் போகிறாயா? கிழவி அம்பு தொடுத்தாள். அல்லிக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. மாமியார் என்ன கேட்கிறார் புரியாமல் நிமிர்ந்து பார்த்தாள். என்னடி பார்க்கிறாய்? நானும் தெரியாமல் தான் கேட்கிறேன். நீ கோவிலுக்கு தான் போகிறாயா? பிறகு ஏன் உன் வயிற்றில் ஒரு புழு கூட உண்டாகவில்லை? அல்லி இதற்கு என்ன பதில் சொல்வாள்? கோவில் கோவிலாக அவள் தொட்டில் கட்டதான் செய்கிறாள். அவள் வீட்டில் இன்னும் தொட்டில் ஆடவில்லையே. அவள் வேதனையுடன் தலை குனிந்தாள். கோவிலுக்கு போகிறேன் என்று ஊர் சுற்றினார். குழந்தை எப்படி பிறக்கும்? பயபக்தியோடு ஆண்டவனை வேண்டினால் எந்த கடவுளும் கைவிட மாட்டார். சரியத்த, அல்லி நடக்க முயற்சித்தாள். ஆனால் மாமியார் விடவில்லை. சொல்லுவதுதான் சரி சரி, நடப்பதெல்லாம் நரி நரி. இன்றைக்கு கிழவிக்கு என்ன வந்தது? பொழுது விடியும் முன்பே ராமாயணம் படிக்க தொடங்கிவிட்டாள். உன் கடத்தில் கிடக்கும் கயிறை அறுத்து போட்டுவிட்டு உன் அம்மா வீட்டுக்கு போ போ என்று எத்தனை நாளாக சொல்கிறேன். என் கழுத்தில் கிடப்பது வெறும் மஞ்சள் கயிறு அல்ல அத்த, அது என் உயிர். அது என் உயிர் மூச்சு. அதுதான் பொறு பொறு என்று அடக்கி கொண்டிருக்கிறேன். மலடி என்று பெயரோடு வாழ்வதை விட உயிரை விட்டு விடலாமே. அல்லியும் அப்படிதான் நினைக்கிறாள். ஆனால் மலடி என்ற பட்டத்தோடு பல்லக்கில் போக அவளுக்கு விருப்பமில்லை. அதோடு ஆசை கணவனையும் பிரிய மனமில்லை. என் மகனுக்கு பெண் பார்க்க தொடங்கிவிட்டேன். எங்கள் காலத்தில் எல்லாம் ஒருவன் 2 பொண்டாட்டி அல்ல 3 பொண்டாட்டி கூட கட்டி கொள்ளலாம். இப்போது என்னவோ சட்டம் வந்து விட்டதாமே. முதல் பொண்டாட்டி இருக்கும் போது 2ஆம் தாரம் கட்டி கொள்ள கூடாதாமே. அதுதான் உன்னை அறுத்து போட்டுவிட்டு உன் அம்மா வீட்டுக்கு போ என்கிறேன். கிழவியின் பேச்சு அல்லிக்கு அதிர்ச்சியை தரவில்லை. பல ஆண்டுகளாக காதில் விழுந்து கொண்டிருக்கும் புளிச்ச பேச்சுதான் இது. ஆகவே அல்லி சிலையாக நின்றாள். ஏண்டி மரம் போல நிற்கிறாய்? போ, எனக்கு ஒரு காப்பி போட்டு கொண்டு வா, மாமியார் ஏவினாள். நான் கோவிலுக்கு? இவள் மென்று விழுங்கினாள். கோவிலுக்கு போய் குழந்தை பெற்றது போதும், எனக்கு தலையை வலிக்கிறது, போய் காப்பி கொண்டு வா. அல்லி அசையவில்லை. அட, ஏண்டி அப்படி செய்து வைத்த சிலையாட்டம் நிற்கிறாய்? நாளை நம்ம கோவிலுக்கு பொங்கல் வைக்கிறார்களாமே, நீயும் பொங்கல் வை. பொங்கல் சோற்றுடன் கோவில் மண்ணை பிசைந்து சாப்பிட்டால் குழந்தை பிறக்கும். எத்தனையோ மவராசிகளுக்கு பிறந்திருக்கிறது. நீ மவராசியா யமராசியான்னு பார்ப்போம். இப்போ போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. காப்பி தூளை கொஞ்சம் அதிகம் போட்டு பாலை குறை. அப்பா, தலை வெடித்து விடும் போலிருக்கிறது. மாமியார் கைகளால் தலையை பிடித்து கொண்டாள். நல்ல நடிப்பு. கோவிலில் நாளை பொங்கல் என்பதையும் அப்போது பிள்ளை இல்லாதவர்கள் மண் சோறு தின்பார்கள் என்பதையும் அல்லி ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தாள். அதை மாமியாரும் சொன்னதுதான் அவளுக்கு ஆச்சரியம். அவளை மண்ணை தின்ன வைக்க வேண்டும் என்பதுதான் மாமியாரின் ஆசை என்பதை அவள் அறியவில்லை. இதற்குள் பொழுது நன்றாக வெளுத்து விட்டது. எனவே கோவிலுக்கு போவதை நிறுத்திவிட்டு அடுப்படிக்கு சென்றாள். காப்பி போட்டு மாமியாருக்கு கொண்டு போய் கொடுத்தாள். கொடுத்துவிட்டு கொண்டவனுக்கு காப்பி தர நகர்ந்தாள். நில்லடி என்றாள் மாமியார். அல்லி நின்றாள். காலி டம்ளரை யார் வாங்கி போவார்? உன் அப்பனா? யார் கழுவி வைப்பது? உன் அம்மாவா? காப்பியை விட சூடாக பேசினாள் மாமியார். அல்லிக்கு பற்றி கொண்டு வந்தது. இந்த வீட்டுக்கு பெண் கொடுத்த பாவத்திற்காக அவளுடைய அம்மா அப்பா வந்து இந்த கிழவியின் எச்சில் டம்ளரை வாங்கி கழுவி வைக்க வேண்டுமா? இப்படி 1000 பேச்சு பேசுகிறாள் கிழவி. ஆகாத மாமியாருக்கு மருமகள் கால்பட்டாலும் குற்றம், கைப்பட்டாலும் குற்றம் என்கிற கதைதான். எல்லாவற்றையும் அல்லி பொறுத்து கொண்டாள். அவள் ஒரு குழந்தையை பெற்றுவிட்டால் சுட சுட திருப்பி பேச முடியும். அதுவரை பல்லை கடித்து கொண்டு இருக்க வேண்டியதுதான். இப்போதே எதிர்த்து பேசி அது எரிமலையாக வெடித்து கணவனின் அன்பையும் ஆதரவையும் இழந்துவிடக் கூடாது என்று எண்ணினாள். கொண்டவன் தயவிருந்தால் கூரை ஏறி சண்டை போடலாம் தான். ஆனால் எத்தனை நாள் அம்மாவை விட்டு கொடுப்பான்? இவளை தாங்குவான்? அவன் அம்மாவுக்கு ஒரே பிள்ளை வேறு.
இவள் சிந்தனையுடன் நின்று கொண்டிருக்கும் போதே மாமியார் காப்பியை குடித்து வெறும் டம்ளரை டங் என்று கீழே வைத்தாள். ஓ, எடுத்து போய் கழுவி வை என்று கட்டளையிட்டாள். குனிந்து டம்ளரை எடுத்த போதே அவள் கண்கள் கசிந்தன. துடைத்து கொண்டே அடுப்படிக்கு போனாள். கணவனுக்கு காப்பி எடுத்து சென்றாள். கைவளை ஓசை காதல் திருப்பாவை பாட பொன்னன் எழுந்தான். அவன் கையில் காப்பியை கொடுத்துவிட்டு இவள் கட்டில் ஓரத்தில் அமர்ந்தாள். அவன் காப்பி டம்ளரை கையில் வைத்துக் கொண்டே, அல்லி, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய்? கண்கள் சிவந்திருக்கின்றன என்று பரிவுடன் கேட்டான். எல்லாம் வழக்கமான நடப்பதுதான், நீங்கள் காப்பியை குடிங்கள் என்றவள் காப்பியை தன் கையில் வாங்கி அவனுக்கு ஊட்டி விட்டாள். அவன் குடித்து முடித்ததும் அவள் நகர முயற்சித்தாள். அவன் கையை பிடித்து கொண்டான். என்ன நடந்தது அல்லி? அம்மா எதுவும் சொன்னார்களா? புதிதாக ஒன்றும் சொல்லவில்லை. என்னதான் சொன்னார்கள்? உங்களுக்கு பெண் பார்த்து கொண்டிருக்கிறார்களாம். அம்மா வழக்கமாக சொல்கிற கதைதானே. அவன் சிரித்தான். உங்களுக்கு சிரிப்பு வருகிறது, உனக்கு அழுகை வருகிறது, அப்படித்தானே? அவள் சுவரை பார்த்து கொண்டு நின்றாள். அல்லி, இதற்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் என்று எத்தனை நாள் சொல்லியிருக்கிறேன். உங்கள் அம்மாவிடம் சொல்ல மாட்டேன் என்கிறீர்களே. அம்மா உன்னை சும்மா மிரட்டுகிறார்கள். நான் சம்மதிக்க வேண்டுமே. எனக்கு என்னவோ பயமாக இருக்கிறது. பயப்படாதே, நான் உனக்கு மட்டுமே சொந்தம். அம்மா மீது சத்தியம். அவளது கையை பிடித்து அடித்தான். அவள் உருகி போனாள். எதுக்குங்க இவ்வளவு பெரிய பேச்செல்லாம் என்று அவனை அணைத்து கொண்டாள். அல்லி, இந்த பிறவி மட்டுமல்ல, இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நீ மட்டுமே என் மனைவி. அவனும் அவளை தழுவி கொண்டான். அம்மா தான் பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அம்மா சும்மா. அவன் சிரித்தான். ஆனால் அன்று மாலையே திருமண தரகரை பார்க்க போனாள் காளி. அம்மன் கோவிலில் பொங்கல் திருவிழா. 40-50 பெண்கள் கல்லடுப்பு கூட்டி பொங்கல் வைத்தார்கள். ஊரில் பெரிய திருவிழா இதுதான். ஊரே திருவிழா உல்லாசத்தில் இருந்தது. அக்கம் பக்கத்து ஊர்களில் இருந்தும் ஆட்கள் வந்திருந்தார்கள். வெளியூர்களில் இருந்து கூட ஊர்க்காரர்கள், உறவினர்கள் விழாவுக்கு வந்திருந்தார்கள். பெண்கள் புதுச்சேலையில் சரசரத்தார்கள். ஆண்களுக்கு புது வேட்டி சட்டை, பல பட்டுக்கரை வேட்டிகளை பார்க்க முடிந்தது. குழந்தைகள் புத்தாடைகளில் குதூகலித்தார்கள். வழக்கமாக திருவிழா கடைகள் வந்துவிட்டன. மிட்டாய் கடைகள், வளையல் கடைகள், சீப்பு, சோப்பு, பஞ்சு மிட்டாய், கையால் சுற்றும் ராட்டினங்கள் எல்லாம் வந்துவிட்டது. பூக்குழி இறங்குவதுதான் பொங்கல் விழாவின் தனி சிறப்பு. முன்பு இதை ஒரு பக்தி என்று நினைத்தார்கள். முன்பெல்லாம் தெருக்கூத்து நடக்கும். மக்கள் விடிய விடிய பார்ப்பார்கள். பொழுது விடிந்து கூத்து முடிந்து வீட்டு வாசலில் சாணி தெளிக்கத்தான் எழுந்து போவார்கள். இப்போது அந்த இடத்தை திரைப்படம் பிடித்து கொண்டு விட்டது. கூத்து அழிந்து விட்டது. காலத்திற்கேற்ப நாமும் மாறிக்கொள்ள வேண்டியதுதானே. மக்கள் படம் பார்க்கத்தான் விரும்புகிறார்கள் என்று கோவில் நிர்வாகிகள் கூறுகிறார்கள். நமது பழங்கால தெருக்கூத்து அழிவது பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. எவ்வளவோ அழிந்து விட்டன என்று வெத்தன பேச்சு வேறு. பொங்கல் வைத்து அம்மனுக்கு படைத்த பின் 7-8 பெண்கள் மண் சோறு தின்றார்கள். இலையில் ஒரு கரண்டி பொங்கல் எடுத்து வைத்து அத்துடன் கோவில் முன்பு ஒரு பிடி மண் எடுத்து கையை முரமாக்கி கல்கரம்புகளை நீக்கி தெளிந்த மண்ணை மட்டும் பொங்கலில் போட்டு பிசைந்து சாப்பிட்டார்கள். 2-3 பிடிதான். கற்கண்டை காக்கா விழுங்குவது போல வாயில் போட்டு அப்படியே விழுங்கி தண்ணீர் குடித்தார்கள். முன்பெல்லாம் 2 பெண்கள் தான் மண் சோறு சாப்பிடுவார்கள். இப்பொழுது ஆண்டுதோறும் பெண்கள் பெருகிக் கொண்டே வருகிறார்கள். ஊரில் 10 பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்களில் ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை. மண் சோறு தின்ற பெண்களில் அல்லியும் ஒருத்தி. அவளே பொங்கல் வைத்து படைத்து மண் எடுத்து வந்து பொங்கலில் பிசைந்து உண்டாள். குழந்தைகள் வேப்பிலை உருண்டையை சாப்பிடுவது போல் இருந்தது. அடுத்த வெள்ளிக்கிழமை அல்லி கோவிலுக்கு கிளம்பினாள். அவள் போனதும் திருமண தரகர் வீட்டுக்குள் நுழைந்தார். தற்செயலாக நடந்ததல்ல. காளி ஏற்கனவே சொல்லி வைத்திருந்தாள். தரகர் 5-6 பெண்களின் புகைப்படங்களை கொண்டு வந்திருந்தார். அவற்றை காளியிடம் கொடுத்தார். படங்களை பிறகு பார்ப்போம். இவர்களின் ஜாதகங்கள் இருக்கின்றனவா என்று காளி கேட்டாள். இருக்கின்றன அம்மா என்று தரகர் ஒரு மஞ்சள் பையிலிருந்து நிறைய ஜாதகங்கள் எடுத்தார். உங்களுக்கு எந்த பெண் பிடித்திருக்கிறது என்பதை முதலில் பார்த்து சொல்லுங்கள். அந்த பெண்ணின் ஜாதகத்தை பார்ப்போம் என்றார் தரகர். 10ஆம் மாதமே ஒரு பிள்ளையை பெற்று என் கையில் கொடுக்க வேண்டும். அது பெண் பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லை. மொத்தத்தில் 6 குழந்தையாவது பெற வேண்டும். அப்படிப்பட்ட பெண் தான் எனக்கு வேண்டும் என்று காளி சொன்னாள். எங்கம்மா இந்த காலத்துல பெண்கள் 1-2 பெற்றதுமே கருப்பையை அடைத்து விடுகிறார்கள். நான் விடமாட்டேனே. 10 மாதத்துக்கு ஒரு பிள்ளை என வரிசையாக பெற்று தர வேண்டும். நான் என்ன குழந்தை பெறும் எந்திரமா என்று பெண்கள் கேட்பாள். பெண் பிள்ளைக்கு வேறு என்ன வேலை? நீங்கள் இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கிறீர்கள் அம்மா. வீட்டுக்கும் நாட்டுக்கும் உண்மையான செல்வம் குழந்தைகள்தான்.
அதை பிறகு பார்ப்போமே, முதலில் படங்களை பாருங்கள் அம்மா. காளி படங்களை பார்த்தாள். பார்த்து கொண்டே பெண்களை பற்றி விசாரித்தாள். பேர், ஊர், பெற்றோர் பற்றி தரகர் சுருக்கமாக தெரிவித்தார். காளி ஒரு படத்தை தேர்ந்தெடுத்தாள். ரொம்ப ஏழை குடும்பம் அம்மா, அதுதான் இரண்டாம் தரமாக கொடுக்கிறார்கள். வயது கூட அதிகமாக இருக்கும் போல் இருக்கிறதே. வரதட்சணை கொடுக்க வழி இல்லாமல் முதிர்கன்னி ஆகிவிட்டாள். எனக்கு நகை தொகை வேண்டாம், திருமண செலவு கூட நான் செய்து கொள்வேன். ஆனால் அந்த பெண் என் வீட்டுக்கு வந்ததும் 10ஆம் மாதம் குழந்தை பெற்று கொடுக்க வேண்டும். அது எப்படியுமா உறுதியாக சொல்ல முடியும்? ஏன், நம் கையில் என்னமா இருக்கிறது? எல்லாம் ஆண்டவன் செயல். பிறகு ஏன் ஆங்காங்கே சிவப்பு முக்கோணம் வரைந்து வைத்திருக்கிறார்கள்? கடவுள் செயலுக்கே தடையா? இதுதாமா அந்த பெண்ணின் ஜாதகம். நல்ல ஜோசியரிடம் கொண்டு போய் காட்டுங்கள். எத்தனை குழந்தை பிறக்கும், எப்போது பிறக்கும் என்பதையெல்லாம் அவர் தெளிவாக சொல்லுவார். ஜாதகம், ஜோசியர் மீதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லை. ஏனம்மா, இப்போது இருக்கிறாளே மருமகள், இவளை ஜாதகம் பார்த்துதான் என் பையனுக்கு பண்ணி வைத்தேன். எங்கள் குடும்ப ஜோசியர் தான் பார்த்தார். புளிய மரம் காய்ச்சது போல பிள்ளைகளை பெறுவாள் என்று சொன்னார். இதோ மரடியாக நிற்கிறாள். ஜோசியரிடம் போய் கேட்டால் இதற்கு ஒரு காரணத்தை சொல்லி சமாளித்து விடுவார். அம்மா, எனக்கு தெரிந்த ஒரு ஜோதிடர் இருக்கிறார். அவர் பழைய பஞ்சாங்கம் அல்ல, விரல் விட்டு கணக்கு பார்க்க மாட்டார். கணினி வைத்திருக்கிறார். ஜாதகத்தை கணினியில் கொடுத்து அக்கு வேறு ஆணிவேராக பிரித்து அலசி ஆராய்ந்து விடுவார். அவர் சொன்னால் சரியாக இருக்கும், தப்பவே தப்பாது. அவர் எங்கே இருக்கிறார்? அவரது முகவரி அட்டை தரகரிடம் தயாராக இருந்தது. எடுத்து கொடுத்தார். நான் போய் பார்க்கிறேன், நீங்கள் கிளம்புங்கள். மருமகள் வந்துவிட போகிறாள். தரகர் எழுந்தார். தலையை சொரிந்து கொண்டு நின்றார். காளி உடனே போய் ஒரு 50 ரூபாய் நோட்டை எடுத்து வந்து நீட்டினார். தரகருக்கு வாயெல்லாம் பல். நான் மீண்டும் எப்போது வரட்டும் அம்மா? என் மருமகளுக்கு தெரியாமல் தான் ஜோசியரிடம் போக வேண்டும். இதே போல் அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்களேன். சரி என்று சொல்லிவிட்டு தரகர் மூட்டை கட்டினார். 4-5 நாள் கழிந்தது. மாலை 4 மணி இருக்கும். செண்பகத்துக்கு குழந்தை பிறந்திருக்கிறதாம். நான் போய் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று மருமகளிடம் சொல்லிவிட்டு வெளியே கிளம்பினாள் காளி. அது ஒரு ஆருட நிலையம் போல இல்லை, கணினி கடை போல் இருந்தது. நல்ல கட்டடம், வரவேற்பறை, வந்தவர் அமர பிளாஸ்டிக் நாற்காலிகள், உள்ளறை ஜோதிடர் மணி ஐயர். அவர் கூட பஞ்சபட்சமும் கொடுமையுமாக இல்லை. முழங்கால் சட்டையில் இருந்தார். குழு குழு வசதி செய்யப்பட்ட அறை. உள்ளே கணினி, தொலைபேசி, தொலைநகல் இருந்தது. காளி வந்த போது ஏற்கனவே இருவர் காத்திருந்தார்கள். ஏனம்மா, போன் பண்ணிவிட்டு வந்திருக்கலாமே என்று வரவேற்பு பெண் சொன்னாள். முதலில் வந்தவர்களை பார்த்த பின்புதான் இவளை அழைப்பார்கள் என்று தெரிவித்தார். 1 மணி நேரத்துக்கு மேல் காளி காத்திருக்க வேண்டியிருந்தது. அதன் பின்பு காளியை ஜோதிடர் அறைக்குள் போக சொன்னாள் வரவேற்பு பெண். உள்ளே வந்த காளிக்கு ஒரே வியப்பு. ஒரு மருத்துவரின் அறைக்குள் வந்தது போல் இருந்தது. உட்காருங்கள் அம்மா என்றார் ஜோதிடர். ஜோசியர் எங்கே என்று காளி கேட்டாள். வழக்கமான ஜோதிடராக அவர் இல்லை. நான் தான் ஜோசியர் என்றார் அவர். உட்காருங்கள், உங்கள் பிரச்சனை என்ன என்று கேட்டார். காளிக்கு ஜோதிடர் மீது நம்பிக்கை ஏற்படவில்லை. என்றாலும் உட்கார்ந்தாள். இது என் மகனோட ஜாதகம். இது என் மகனுக்கு பார்த்திருக்கும் பெண்ணின் ஜாதகம். இரண்டும் பொருந்துமா என்று பார்க்க வேண்டும் என்று ஜாதகங்களை நீட்டினாள் காளி. முக்கியமாக அந்த பெண் எத்தனை குழந்தை பெறுவாள்? மணமான 10ஆம் மாதமே குழந்தை பிறக்குமா என்று காளி கேட்டாள். குழந்தை என்றதும் ஜோதிடரின் முகம் இருண்டது. என்றாலும் சிரித்து சமாளித்துக் கொண்டார். கழுத்தில் தாலி ஏறிய 10ஆவது மாதமே குழந்தையை பெற்று கொடுத்து விட வேண்டும் என்று அம்மாமார் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் இந்த காலத்து பெண்களோ 2 ஆண்டு போகட்டுமே என்று வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள் என்றார் அவர். 2 ஆண்டு ஆனால் பரவாயில்லையே, 7 ஆண்டு ஆகிவிட்டது. வயிற்றில் ஒரு புழு பூச்சி இல்லை என்று தனது கவலையை கொட்டிவிட்டாள் காளி. ஜோதிடர் அவளது முகத்தையே பார்த்தார். அவளது மனதுக்குள் ஒரு கதை புதைந்திருப்பதை கண்டுபிடித்தார். அதை வெளியே கொண்டு வர முயற்சித்தார். யார், உங்கள் முதல் மருமகளை சொல்கிறீர்களா என்று கேட்டார். அவள் மனதில் உள்ளதை அப்படியே படம் பிடித்து விட்டாரே என்று காளிக்கு மகிழ்ச்சி. இப்போது ஜோதிடர் மீது நம்பிக்கை பிறந்தது. அவரும் தொடர்ந்து அவளது வாயை கிளறினார். அவளும் கதை கதையாக சொன்னாள். அந்த பெண்ணோட ஜாதகம் இருக்கிறதா? ஆம் என்று காளி மடியில் வைத்திருந்த அல்லியின் ஜாதகத்தை எடுத்து கொடுத்தாள். எதுக்கும் இருக்கட்டுமே என்று கையோடு கொண்டு வந்திருந்தாள். ஜோதிடர் இந்த ஜாதகத்தை கணினியில் ஏற்றினார். காளி கொடுத்த பொன்னன் ஜாதகத்தை எடுத்தார். இதுதானே உங்கள் மகன் ஜாதகம்? ஆமாம் என்றாள் காளி.
பொன்னன் ஜாதகமும் கணினில் ஏறியது. அதையும் படித்து பார்த்துவிட்டு காளியின் பக்கம் திரும்பினார். அம்மா, இந்த ஜாதகக்காரர்களுக்கு கட்டாயம் குழந்தை பிறக்கும் என்று ஜோதிடர் அடித்து சொன்னார். பிறக்கவில்லையே. காளி பலமாக மறுத்தாள். கொஞ்சம் பொறுக்க வேண்டும். 7 ஆண்டு ஆகிவிட்டது. சிலருக்கு 10, 20 ஆண்டுகள் கழித்து கூட குழந்தை பிறந்திருக்கிறது. அதற்குள் நான் செத்து சுடுகாட்டுக்கு போய் சுண்ணாம்பப்பா ஆகிவிடுவேன். அந்த பெண் ஜாதகத்தை பார்த்து பொருந்துமா என்று சொல்லுங்கள். அவசரப்படாதீர்கள் அம்மா. ஜாதகத்தில் ஒரு தடை இருக்கிறது. அதற்கு பரிகாரம் செய்தீர்களா? எல்லா பரிகாரமும் செய்தாகிவிட்டது. கோவில், குளம், அரசமரம், ஆலமரம், மண்சோறு என்று எல்லாம் பார்த்தாகிவிட்டது. ராமேஸ்வரம் போய் வந்தீர்களா? இல்லையே. கட்டாயம் போய் வர சொல்லுங்கள். உடனே குழந்தை பிறக்கும். அதுவும் ஆண் குழந்தை. எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த பெண்ணின் ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் மகனையும் மருமகளையும் ராமேஸ்வரத்துக்கு அனுப்பி வையுங்கள். இப்போதும் காளி வாய் திறக்கவில்லை. நீங்களே நம்பிக்கை இழந்தால் எப்படி அம்மா? மருமகளுக்கு நீங்கள் தான் நம்பிக்கை ஊட்ட வேண்டும். நான் சொன்னதுக்காகவாவது இருவரையும் ராமேஸ்வரத்துக்கு ஒரு முறை அனுப்பி வையுங்கள். சரி என்று காளி சொன்னாலும் ஏமாற்றத்துடன் தான் எழுந்தாள். இந்த ஜோதிடர் குழந்தையில்லை மறுமணம் செய்ய வேண்டும் என்று யாராவது ஜாதகத்தை தூக்கி கொண்டு வந்தால் அதை ஆதரிப்பதே இல்லை. ஏதாவது பரிகாரம் சொல்லி அனுப்பி விடுவார். ஏனென்றால் அவருடைய மகளுக்கு குழந்தை இல்லை. மணமாகி 20 ஆண்டுகளுக்கு மேலாகி விட்டது. செய்யாத பரிகாரம் இல்லை. மருத்துவர்களையும் பார்த்தாகிவிட்டது. என்றாலும் குழந்தை இல்லை. அவள் கணவனுடன் பூனாவில் வசித்துக் கொண்டிருப்பதால் அந்த செய்தி இங்கே யாருக்கும் தெரியாது. தெரிந்தால் இந்நேரம் அவர் பெயர் நாறி போயிருக்கும். காளி வீட்டுக்கு திரும்பும் முன் பொன்னன் வந்து விட்டான். வீட்டுக்குள் நுழையும் போதே பஸ்ஸில் என்ன கூட்டம் என்று காலதாமதம் ஆனதற்கு ஒரு காரணம் கற்பித்துக் கொண்டாள். சொர்ணம் குழந்தை நன்றாக இருக்கிறதா அம்மா என்று பொன்னன் கேட்டான். குழந்தை காளி அதை மறந்து விட்டாளே. மூக்கு மூலியமாக அழகாக இருக்கிறது என்று சமாளித்தாள். ராமேஸ்வரத்துக்கு போய் வந்தால் உடனே குழந்தை பிறக்குமாம். அதையும் தான் பார்த்து விடுவோமே என்று வரும் வழியில் காளி நினைத்து கொண்டு வந்தாள். அல்லி வசதியான வீட்டு பெண். ஒரே வாரிசு. அப்பாவுக்கு பின் அனைத்தும் அவளுக்கு தான். அதை ஏன் விட வேண்டும் என்று ஒரு அற்ப ஆசை. நீங்கள் 2 பேரும் ராமேஸ்வரத்துக்கு போய் வாருங்கள் என்றாள் காளி. பொன்னன் அல்லியை பார்த்தான். அவள் தலையசைத்தாள். சரியம்மா என்றான் பொன்னன். அடுத்த வாரமே அல்லி, பொன்னன் இருவரும் ராமேஸ்வரத்துக்கு ரயில் ஏறினார்கள். ராமேஸ்வரம் போய் அங்கே ஒரு ஐயரை பிடித்து கொண்டு தனுஷ்கோடிக்கு சென்று கடலில் நீராடினார்கள். நாக பூஜை செய்து நாகதோஷம் கழித்து வீடு திரும்பி 30 நாளாகி விட்டது. ஒரு பலனும் இல்லை. அரச மரத்தை சுற்றியதும் அடி வயிற்றை தொட்டு பார்த்தது போலதான். ஆனால் காளி நாட்களை எண்ணிக்கொண்டே இருந்தாள். கங்கையில் குளித்தாலும் காக்கா கருப்பு கருப்புதான், தனுஷ்கோடியில் குளித்தாலும் மலடி மலடிதான் என்ற முடிவுக்கு வந்துவிட்டாள். ஜோதிடரிடம் போய் நாக்கை பிடுங்கிக் கொள்ளும்படி நறுக்கென்று 4 கேள்வி கேட்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் அவரது முகத்தில் விழிக்கவே வெறுப்பாக இருந்தது. என்னவோ கணினி ஜோதிடமாம், ஊரை ஏமாற்றுகிறான் என்று காளி நினைத்தாள். மகனுக்கு மறுமணம் செய்து வைப்பது என்ற எண்ணம் அவள் மனதில் அழுத்தமாயிற்று. வீடு தேடி வந்த தரகரிடமும் கொஞ்சம் பொருங்கள், முடித்து விடுவோம் என்றாள். எதிர்பார்ப்பும் ஏமாற்றமுமாக இன்னும் 30 நாள் ஓடிட்டு மருமகளிடம் சல்புள்ளு என்று எந்நேரமும் எரிந்து விழுந்தாள். அல்லி நல்ல பெண், அதனால் எதிர்த்து பேசவில்லை. கணவன் வந்த பின்பு அவன் மடியில் விழுந்து அழுதாள். அவன் பரிவுடன் அவனது முதுகை தடவி கொடுத்தான். ஒரு நாள் மாலை காளி கோவிலுக்கு கிளம்பினாள். மருமகளுடன் சண்டை என்றால் மன ஆறுதலுக்காக இப்படி வெளியே கிளம்பி விடுவாள். அவளுக்கு வேறு போக்கிடம் கிடையாது. கோவிலுக்கு போவாள். அங்கே வரும் பெண்களிடம் தனது மருமகளை பற்றி ஒப்பாரி வைத்து அழுதுவிட்டு வீட்டுக்கு திரும்புவாள். இன்று கோவிலில் ஈஸ்வரி அகப்பட்டாள். ஏற்கனவே ஒரு முறை இந்த அம்மாளிடம் காளி பேசியிருக்கிறாள். அந்த பழக்கத்தில் காளியை அடையாளம் கண்டு கொண்டு, என்னம்மா, உங்க மருமகள் உண்டாகி இருக்கிறாளா என்று கேட்டுக்கொண்டே ஈஸ்வரியே வந்தாள். சேவல் முட்டையிடுமாக்கோ, அவள் மலடி. என் மகனுக்கு வேறு திருமணம் செய்து வைக்க பெண் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று காளி பெரிதாக பேசினாள். நான் உங்களிடம் முன்பே சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். என்ன? திருச்சியில் ஒரு சாமியார் இருக்கிறார். அவரிடம் போய் அருள்வாக்கு கேட்டால் நிச்சயம் குழந்தை பிறக்கிறதாம். ஆனால் என் மருமகளுக்கு குழந்தை பிறக்காது. அவள் மலடி, மலட்டு மாடு.
அப்படி சொல்லாதீங்கம்மா. எனக்கு தெரிந்து அந்த சாமியாரை பார்த்து வந்த பின் 2-3 பெண்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறது. மையாவா சொல்றீங்க? ஆமாமா, அவருக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என்கிறார்கள். அவர் நடத்தும் அமாவாசை பூஜையில் எவ்வளவு பெண்கள் கலந்து கொள்கிறார்கள் தெரியுமா? எங்கெங்கோ இதெல்லாம் பெண்கள் வருகிறார்கள். குழந்தை இல்லாத பெண்களுக்கு நள்ளிரவு பூஜை வேறு நடத்துகிறார். எனக்கு என்னவோ நம்பிக்கையே விட்டு போச்சு. மருமகளை அவங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மகனுக்கு மறுமணம் தான் செய்து வைக்க போகிறேன். நல்லா செய்து வைங்கள். அதற்கு முன்பு திருச்சிக்கு போய் மங்களம்மாவை மட்டும் பார்த்துட்டு வர சொல்லுங்க. மங்களம்மா பெண் சாமியாரா? ஆண் தான். இப்பொழுதுதான் சாமியார்கள் எல்லோரும் அம்மா என்று பெயர் வைத்துக் கொள்கிறார்களே. இவர் பூஜை நடத்தும் போது சேலைதான் கட்டி கொள்வார். எனக்கு எவ்வளவோ நம்பிக்கை இருக்கிறது அம்மா. கட்டாயம் உங்க மருமகளை திருச்சிக்கு போய் வர சொல்லுங்கள். நிச்சயம் குழந்தை பிறக்கும். ஈஸ்வரி இவ்வளவு வற்புறுத்தி சொல்லவே என்று அதை பார்த்து விடுகிறேன் என்று காளி ஒப்புக்கொண்டாள். வீட்டுக்கு வந்ததும் மகனிடம் சொன்னாள். பொன்னனும் சரிமா என்றான். கட்டலில் இருந்த போது அல்லியிடம் செய்தியை சொன்னான் அவன். உங்கள் அம்மா சொன்னது என் காதிலும் விழுந்தது என்றாள். திருச்சிக்கு போய் வந்து விடலாமா? போக வேண்டுமா? அதையும் தான் பார்த்து விடுவோமே. ராமேஸ்வரம் போய் வந்து இன்னும் முழுதாக 3 மாதம் கூட ஆகவில்லையே. சாமியார்கள் என்றாலே எனக்கு பயமாக இருக்குதுங்க. எந்த சாமியாராவது ஆசையை ஒழித்திருக்கிறாரா? பணத்தை குடிக்கிறார்கள். பணம் சேர்ந்ததும் இல்லாத ஆசை, பொல்லாத ஆசையெல்லாம் வந்து விடுகிறது. இளமையில் அனுபவிக்காத இன்பங்களை எல்லாம் அனுபவிக்க தொடங்கி விடுகிறார்கள். கற்பனையை வளர்த்து கொண்டே போகாத. திருச்சிக்கு போக நான் முடிவு செய்துவிட்டேன். நாளையே ரயில் சீட்டு பதிவு செய்ய போகிறேன். நீங்கள் ரயில் என்ஜின் என்றால் நான் பெட்டி. உங்கள் பின்னாலே வர வேண்டியதுதானே. அன்று அமாவாசை. அல்லி, பொன்னன் இருவரும் காலையில் ரயிலில் திருச்சிக்கு வந்து விட்டார்கள். ஒரு ஓட்டலில் அறை எடுத்து தங்கினார்கள். சாமியாரின் ஆசிரமம் காவிரி கரையில் இருந்தது. இருவரும் அவரை பார்க்க போனார்கள். பேர்தான் ஆசிரமம். முன் பக்கம் ரோஜா தோட்டத்துடன் பெரிய மாளிகை. ஏற்கனவே 40-50 பேர் காத்து கொண்டிருந்தார்கள். காலை 9 மணிக்கு தான் சாமியாரை பார்க்க அனுமதிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு ஜோடியாக உள்ளே அனுப்பினார்கள். சாமியார் அமர்ந்திருந்த கூடமும் அலங்காரமாக இருந்தது. கூடத்தின் நடுவே திண்டு தலையணைகளுடன் பஞ்சனையில் சாமியார் அமர்ந்திருந்தார். 4-5 பருவ பெண்கள் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார்கள். 3 சீடர்கள் அருகில் பணிவாக நின்று கொண்டு காணிக்கைகளை வாங்கினார்கள். சாமியார் எதையும் கையில் தொட மாட்டாராம். திருநீர் கொடுப்பதுடன் சரி. சாமியார் பூசணி பழம் போல் இருந்தார். பாலும் பழமும் சாப்பிட்டு சிவந்த மேனி. வயது 40-50 இருக்கலாம். உடல் முழுக்க பொன்னகைகள் மின்னின. கழுத்தில் மட்டும் 200 பவுன் இருக்கும். காசு மாலை, வைர மாலை என்று தகத்தகத்தன. பட்டு வேட்டி கட்டியிருந்தார். மேலே துணி இல்லை. அவரை பார்க்க வந்த பக்தர்கள் பாத காணிக்கையாக செலுத்தினார்கள். பழத்தட்டுகள், அதில் ரூபாய் நோட்டு கட்டுகள். வந்தவர்களுக்கு 1000 குறைகள். அவற்றை சாமியாரிடம் சொன்னார்கள். அவர் புன்னகைத்தார். இரவு 9 மணிக்கு காவிரி கரையில் பூஜை நடக்கிறது, வாருங்கள். சாமியாருள் வாக்கு சொல்லும் என்று சீடர்கள் கூறினார்கள். சாமியார் திருநீர் கொடுக்க பக்தர்கள் கை நீட்டி வாங்கி கொண்டு வெளியே வந்தார்கள். திருப்பதி வெங்கடாச்சலபதியை பார்த்தது போல் இருக்கிறது என்று ஒரு பெண் வியந்தாள். சாமியார் அவ்வளவு ஆடம்பரமாக இருந்தார். அல்லி, பொன்னன் முறை வந்தது. இருவரும் உள்ளே வந்தார்கள். பழத்தட்டை காலடியில் வைத்துவிட்டு காலில் விழுந்து வணங்கினார்கள். பழத்தட்டில் நோட்டு கட்டுகள் இல்லை. சில்லறை தாள்கள் இருந்தன. சீடர்கள் அதை எடுக்க ஆர்வம் காட்டவில்லை. சாமி, எங்களுக்கு குழந்தை இல்லை என்று பொன்னன் சொன்னான். சாமியார் அல்லியை பார்த்தார். அவளது கட்டுக்கொலையாத மேனி முதற் பார்வையிலேயே அவரை கவர்ந்து விட்டது. ஒரு மாம்பழத்தை எடுத்து அவள் கையில் கொடுத்தார். அப்போது அவள் கை தன் கை மீது பட்டுவிடாமல் சற்று உயரத்திலிருந்து மாம்பழத்தை போட்டார். அவள் கைகளில் பிடித்து கொண்டாள். அந்த மாம்பழத்தை சாப்பிடுங்கள், கருவறை திறக்கும் என்று ஒரு சீடன் சொன்னான். சாமியார் லேசாக செருமினார். இரவு 9 மணிக்கு காவிரி கரையில் பூஜை நடக்கிறது, அங்கே வாருங்கள். சாமி அருள் வாக்கு சொல்வார் என்று சீடர் சொன்னார். கட்டாயம் வருகிறோம் சாமி என்றான் பொன்னன். திருநீர் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று ஒரு பெண் கூறினாள். இருவருக்கும் திருநீர் கொடுத்தார். வாங்கிக் கொண்டு இரவு வருகிறோம் என்று விடை பெற்றுக் கொண்டார்கள். அல்லியின் பின்னழகையும் அசையும் இடையெழிலை சாமியார் ரகசியமாக பார்த்து சுவைத்தார். சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். இரவு 8 மணிக்கு ஓட்டலில் இருந்து கிளம்பி ஆட்டோ பிடித்து அரை மணி நேரத்தில் இருவரும் காவிரி கரைக்கு வந்து விட்டார்கள். காவிரி வறண்டு கிடந்தது. கடற்கரை போல ஒரே மணல். மணல் மீது விரிப்புகள் விரிக்கப்பட்டிருந்தன. இவர்களுக்கு முன்பே பலர் வந்து அமர்ந்திருந்தார்கள். இவர்களுக்கு உட்கார்ந்து கொண்டார்கள். நல்ல கூட்டம், ஒரு 100 பேராவது இருப்பார்கள்.
சரியாக 9 மணிக்கு சாமியார் காரில் வந்து இறங்கினார். சீடர்கள் மணல் மீது சேலை விரிக்க அவர் ஆற்றுக்குள் நடந்து வந்தார். அவர் சேலை கட்டியிருந்தார், ஆனால் ரவிக்கு இல்லை. காதுகளில் தொங்கட்டான், மூக்குகளில் வைர மூக்குத்தி, கழுத்தில் முத்து மாலை, கைகளில் வளையல், கால்களில் கொலுசு. ஒரு பெண் நடந்து வருவது போலவே தெரிந்தது. பக்தர்கள் பரவசத்துடன் எழுந்து அம்மா அம்மா என்று கை கூப்பினார்கள். சாமியாருக்கு பலகை போடப்பட்டிருந்தது. அதில் அமர்ந்தார். அவர் கை காட்ட பக்தர்களும் அமர்ந்தார்கள். மின் விளக்குகள் அமாவாசை இருட்டை அடித்து விரட்டி கொண்டிருந்தன. சாமியார் முன்பு சதுர தகர தொட்டி ஒன்று இருந்தது. அதில் தீ வளர்த்து பூஜை செய்தார். இதில் அரை மணி நேரம் கழிந்தது. சீடர்கள் தொட்டியை தூக்கி அப்புறப்படுத்த சாமியார் அருள்வாக்கு சொல்ல தயாரானார். சீடர்கள் பக்தர்களை ஒருவன் பின் ஒருவராக அனுப்பினார்கள். அவர்கள் சாமியார் முன்பு அமர்ந்து தங்கள் குறைகளை சொன்னார்கள். அடுத்த அமாவாசைக்குள் உன் குறை தீரும். 3 பூஜைக்கு தொடர்ந்து வா. 9 வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு விளக்கேற்று என்று சாமியார் அருள்வாக்கு சொன்னார். அல்லி, பொன்னன் வந்து அமர்ந்தார்கள். உங்களுக்கு குழந்தை வேண்டும். சாமியார் நன்றாக நினைவு வைத்திருந்தார். ஆமாம் சாமி என்றான் பொன்னன். சாமியார் ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்தார். அதை கையில் உருட்டி கொண்டே கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்தார். ஏ பெண்ணே, இன்றிரவு நள்ளிரவு பூஜைக்கு வா. 10ஆம் மாதம் உன் கையில் குழந்தை இருக்கும். கண்களை திறக்காமலேயே சாமியார் வாய் திறந்தார். அல்லிக்கு திக்கென்றது. பொன்னன் எங்கே வர வேண்டும் சாமி என்று கேட்டான். எமது ஆசிரமத்துக்கு என்றார் சாமியார். இரவு 12 மணிக்கு பூஜை நடக்கும். அப்போதே மணி 10ஐ தொட்டு விட்டது. ஆட்டோ பிடித்து ஓட்டல் அறைக்கு வர 10:30. அதுவரை இருவரும் பேசிக் கொள்ளவில்லை. அல்லி பெரிய மனப்போராட்டத்தில் இருந்தாள். அவள் கிளம்பும் அறிகுறியே இல்லை. அல்லி, என்ன யோசனை? புறப்படு. மணி 11 ஆகிவிட்டது. நள்ளிரவு பூஜைக்கு போக வேண்டுமாங்க? அல்லி பரிதாபமாக கேட்டாள். அதற்காக தானே வந்திருக்கிறோம் என்றான் பொன்னன். எனக்கு விருப்பம் இல்லைங்க. ஏன்? என் நெஞ்சை தொட்டு பாருங்கள், திக் திக் என்று அடித்துக் கொள்கிறது. அதுதான் ஏன் பயமா இருக்குங்க. என்ன பயம்? இந்த சாமியார்கள் நடத்தும் நள்ளிரவு பூஜைகள் பயங்கரமாக இருக்கும். யாரோ ஒருவன் தப்பு செய்கிறான் என்பதற்காக எல்லோரையும் தப்பு கணக்கு போடாத. கிளம்பு கிளம்பு. பொன்னன் விரட்டி விரட்டி அல்லியை புறப்பட வைத்து விட்டான். அவளோ மஞ்சள் தண்ணீர் தெளிக்கப்பட்ட பலியாடு போல் இருந்தாள். அவள் முகம் வெளுத்து செத்து விட்டது. என்றாலும் கணவன் சொல்லி தட்ட முடியவில்லை. இருவரும் மீண்டும் ஆட்டோவில் ஏறினார்கள். ஆசிரமத்தை நோக்கி ஆட்டோ விரைந்தது. ஆசிரம வாசலில் 2 அழகிகள் அவர்களை வரவேற்றார்கள். வாசலையொட்டி இருந்த வரவேற்பறையில் பொன்னனை அமர சொன்னார்கள். அல்லியை மட்டும் உள்ளே அழைத்தார்கள். அவள் தயக்கத்துடன் கணவனை பார்த்தாள். நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று அவன் அவளுக்கு தைரியம் சொன்னான். பூஜை எவ்வளவு நேரம் நடக்கும் என்று கேட்டான். 1 மணி நேரம் ஆகும் என்று சொல்லிக்கொண்டே அல்லியை உள்ளே அழைத்து போனார்கள். மாடிப்படிகளில் ஏறினார்கள். அல்லி ஒரு பெண்ணை நோக்கினாள். மாடிப்படியில் தான் பூஜை என்று அவள் சொன்னாள். மாடிக்கு சென்றதும் குளியலறையை காட்டினார்கள். நான் எப்போதுதான் குளித்துவிட்டு வருகிறேன் என்று அல்லி கூறினாள். பூஜையில் உட்காரும் முன் குளிக்க வேண்டும் என்று கூறினாள் ஒரு பெண். உள்ளே மஞ்சள் சேலை இருக்கிறது, அதை எடுத்து கட்டிக்கொள். நான் மஞ்சள் சேலையில் தானே இருக்கிறேன். அல்லி தான் உடுத்திருந்த சேலையை காட்டினாள். உள்ளே இருப்பது மஞ்சளில் நனைத்த மங்களகரமான சேலை, அதை தான் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பெண் சொன்னாள். குளியலறைக்குள் அல்லியை அனுப்பினார்கள். அவள் குளித்தாள். பதமான வெந்நீர். குளித்து விட்டுதான் சேலையை கையில் எடுத்து பார்த்தாள். அது சேலையா துண்டா? அவ்வளவுதான் இருந்தது. ஒரு சுற்று கூட வராதே. தனது சேலையை எடுத்து உடுத்தி கொண்டு வெளியே வந்தாள். வெளியில் நின்ற பெண்கள் அவளை திட்டினார்கள். உள்ளே இருக்கும் மஞ்சள் சேலையை தான் உடுத்திக் கொள்ள வேண்டும் என்றார்கள். அவளை குளியலறைக்குள் இழுத்து அவளது சேலையை உருவிவிட்டு மஞ்சள் துணியை கட்டிவிட்டார்கள். அல்லி கையது கொண்டு மெய்யது மறைத்துக் கொள்ள வேண்டியிருந்தது. பூஜை நடக்கும் அறைக்கு அல்லியை அழைத்து போனார்கள். அது ஒரு சிறிய அறை. ஊதுபத்தி மணந்தது. மல்லிகை மனம் மூக்கை தாக்கியது. பூஜைக்கு தயாராக பூ, பழம், பால் இருந்தது. அல்லியை தரையில் அமர சொன்னார்கள். அவள் உட்கார்ந்து கொண்டாள். அப்போது மேனியை மறைக்க படாத பாடுபட வேண்டியிருந்தது. ஒரு கதவு திறந்தது. அதன் வழியே சாமியார் வந்தார். இப்போது அவர் மீது பொன்னகைகள் இல்லை. சந்தனம் மணத்தது. மலர்கள் சிரித்தன. இடுப்பில் பட்டு வேட்டி. சாமியார் வந்ததும் 2 பெண்களும் வெளியேறினார்கள். அல்லியின் எதிரில் சாமியார் உட்கார்ந்தார். ஒரு பலகையில் அறையில் மங்கலான வெளிச்சம். மேகத்துள் மறைந்த நிலா போல ஒரு விடி விளக்கு மட்டும் கொஞ்சமாக ஒளியை உமிழ்ந்து கொண்டிருந்தது. சாமியார் சாம்பிராணி போட்டார். குபு குபு என்று புகை எழுந்து அறையிலிருந்து சிறிய ஒளியையும் மறைத்தது. சாமியார் பூஜை செய்தார். அவள் மீது பூக்கள் போட்டார்.
சந்தனம் தெளித்தார், குங்கும பொட்டு வைத்தார். அப்போது அவளது கன்னத்தையும் கிள்ளினார். ஏற்கனவே பயந்து கொண்டிருந்த அல்லி நடுங்கி போனாள். 10 நிமிடத்தில் பூஜைகள் முடிந்தன. பெண்ணே, இந்த பாலை குடி. பூஜையில் வைத்திருந்த பாலை எடுத்து சாமியார் நீட்டினார். பாலை வாங்கவே அல்லி தயங்கினாள். பாலை குடி பெண்ணே, ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கும் பேரு உனக்கு கிடைக்கும் என்று சொன்னார் சாமியார். அவள் கையை பற்றி பால் செம்பை திணித்தார். பால் குடிப்பது போல பாவனை செய்துவிட்டு பாலை அப்படியே வைத்து விட்டாள் அல்லி. அதில் மயக்க மருந்து கலந்திருக்க கூடும் என்பது அவளது ஐயப்பாடு. அறையில் போதிய வெளிச்சம் இல்லாததால் அவள் பாலை குடிக்காமல் வைத்திருந்தது தெரியவில்லை. படு பெண்ணே, சாமியார் மிக சாதாரணமாக சொன்னார். அல்லிக்கு அதிர்ச்சி. அவர் என்ன சொல்கிறார்? படுத்துக்கொள் பெண்ணே, உன் மீது நான் ஏறி மிதிப்பேன் என்றார் சாமியார். ஏதோ நடக்கப் போகிறது என்பதை அல்லி உணர்ந்து கொண்டாள். அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் போதே படு பெண்ணே என்று அவளது தோளை பற்றி சாமியாரை அவளை சாய்த்தார். அவள் மஞ்சள் துணியை நன்றாக இழுத்துவிட்டு கொண்டு குப்புற படுத்திருந்தாள். அவளது முதுகில் ஏறி சாமியார் மிதித்தார். மண் குலைப்பது போல மிதித்து மிதித்து அவளது உடலை போர்த்தியிருந்த மஞ்சள் துணியை கீழே தள்ளினார். அவளுக்கு வேதனையாக இருந்தது. இவளோ பூங்கொடி, அவரோ யானை போல் இருந்தார். சுமக்க முடியுமா? ஆனாலும் பல்லை கடித்துக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தாள். அவர் கீழே இறங்கி அவளை புரட்டிய போதுதான் தன் மீது துணி இல்லாததை அவள் உணர்ந்தாள். சட்டென்று எழுந்து அவரை தள்ளிவிட்டு துணியை எடுத்து சுற்றி கொண்டாள். சாமியாரோ துணியை சுற்ற முடியாதபடி அவளை தடுத்தார். அதை உருவி எறிய முயற்சித்தார். அவள் விடவில்லை. துணியை கெட்டியாக பிடித்தாள். இருவருக்கும் போராட்டம். சாமியார் அவளை இருக்க பிடித்தார். உனக்கு குழந்தை வேண்டுமா வேண்டாமா? குழந்தையே வேண்டாம், என்னை விடு. அவள் திமிரினாள். அவரிடமிருந்து விடுபட அவள் போராடினாள். சாமியார் ஆவேசத்துடன் அவளை பிடித்து கீழே தள்ளினார். அவள் எழுந்து ஓடினாள். சாமியார் சிரித்தார். கூண்டுக்குள் அடைப்பட்ட கிளினி, இந்த அறையிலிருந்து வெளியே போகவே முடியாது. பெண்கள் வெளியேறிய கதவை நோக்கி அள்ளி ஓடினாள். ஆனால் அந்த கதவு திறக்க முடியவில்லை. வெளியே பூட்டப்பட்டிருந்தது. கதவு திறங்க திறங்க கதறிக்கொண்டு கைகளால் கதவை தட்டினாள். அது மாய கதவு. நீ கரடியாக கத்தினாலும் கதவு திறக்காது. திற என்று நான் சொன்னால்தான் திறக்கும். சாமியார் மீண்டும் சிரித்தார். வா, என்னிடம் வந்துவிடு. அவளை நோக்கி வந்தார். அவள் ஓடினாள். அப்போது அவள் கால்பட்டு பால் குவளை கவிழ்ந்தது. அப்போதுதான் பாலை குடிக்காமல் அவள் தன்னை ஏமாற்றி விட்டதை சாமியார் அறிந்தார். அதுதான் மயக்கமடையாமல் இந்த ஆட்டம் ஆடுகிறாளா? சாமியார் புலி போல அவளை நோக்கி பாய்ந்தார். பால் குவளை எடுத்து அவர் மீது எரிந்துவிட்டு அள்ளி ஓடினாள். எதிர்ப்புறம் இருந்த கதவருகே போய்விட்டாள். அங்கு கதவு சாத்தப்பட்டிருந்தது. அதை திறந்து கொண்டு ஓடினாள். உள்ளே 2 குண்டர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். டே, அவளை பிடிங்கடா, சாமியார் கத்தினார். இருவரும் அவளை பிடிக்க முயற்சித்தார்கள். ஒருவன் பிடித்து விட்டான். அவன் கையை கடித்துவிட்டு அள்ளி ஓடினாள். அடுத்தவன் ஒரு கத்தியை வீசினான். அவள் தோளில் கத்தி பாய்ந்தது. அத்தான் அத்தான் என்று அலறிக்கொண்டு அள்ளி ஓடி வந்தாள். கத்தி பாய்ந்த அவள் தோளில் இருந்து குருதி கொட்டி கொண்டிருந்தது. வரவேற்பறையில் பொன்னன் அமர்ந்திருந்தான். அல்லியின் அபய குரல் கேட்டு அம்பு போல அவன் பாய்ந்தான். அவன் கிடுகிடு என்று மாடிப்படிகளில் ஏறவும் அல்லி அலறிக்கொண்டு மாடிப்படிகளில் இறங்கி வரவும் பொன்னன் அவளை தாங்கி பிடித்தான். ரத்தம்! என்ன நடந்தது அல்லி? பேசும் நிலையில் அவள் இல்லை. கணவனையும் எடுத்துக்கொண்டு தடதடி என்று படி இறங்கினாள். சாமியார் என்ன ஆனார் என்பதை அறிய சீடர்கள் கொஞ்சம் தாமதித்தார்கள். அவளை பிடிங்கடா என்று அலறிக்கொண்டு அவர் ஓடி வர அவர்கள் அல்லியை துரத்தினார்கள். அவளை உயிரோடு விடாதீர்கள் என்று கூவிக்கொண்டே சாமியார் கொஞ்ச தூரம் ஓடி வந்தார். அதற்கு மேல் அவரால் ஓட முடியவில்லை. மூச்சு வாங்க நின்று விட்டார். குண்டர்கள் ஓடி போய் துப்பாக்கிகளை எடுத்து வந்தார்கள். இந்த இடைப்பட்ட நேரத்தை பயன்படுத்தி அல்லி கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடி வந்தாள். வெளியில் கும்முரிட்டு அமாவாசை. ஆசிரம விளக்குகள் அனைத்தையும் அணைத்து விட்டார்கள். இருளை கண்டு அல்லி நிற்கவில்லை. அவள் உயிர் பிழைத்தாக வேண்டும். இருளை கிழித்துக் கொண்டு ஓடினாள். கணவனையும் கைப்பிடியாய் இழுத்துக்கொண்டு. குண்டர்கள் துப்பாக்கியுடன் வெளியே வந்தார்கள். விளக்குகள் எரிந்தன. அல்லியை காணோம். கண் பார்வையை மேய விட்டார்கள். அல்லி தென்படவில்லை. செடிகளுக்குள் மறைந்திருப்பாளோ? துப்பாக்கியால் கிளைகளை விலக்கி பார்த்தார்கள். ஒரு நரிதான் ஓடியது. வெளியே ஓடிவிட்டாளோ? தெருவுக்கு வந்தார்கள். அதே நேரம் போலீஸ் ஜீப் ஒன்று சாலையில் வந்தது. குண்டர்கள் இருவரும் மரியாதையாக பின்வாங்கினார்கள். அல்லி தப்பிவிட்டாள் என்று தீர்மானித்து ஏமாற்றத்துடன் உள்ளே சென்றார்கள். விளக்குகள் அணைந்தன. எப்படியோ ஓட்டல் அறைக்குள் வந்து சேர்ந்தார்கள். அல்லி அலங்கோலமாக இருந்தாள். பொன்னன் தனது முழுக்கை சட்டையை கழட்டி அவளுக்கு போட்டு விட்டான். ஓட்டல் காவலாளி கதவை திறந்து விட்டான். இவர்களின் அறை சாவியை எடுத்து தந்தார். இருவரும் அறையை
நோக்கி நடந்த போது காவலாளி அவர்களையே பார்த்து கொண்டு நின்றார். அறைக்குள் நுழைந்ததும் இருக்க தாளிட்டு கொண்டார்கள். அல்லி பொத்தென்று கட்டிலில் விழுந்தாள். அவ்வளவு களைப்பு. உலை துருத்தி போல் மூச்சு விட்டாள். பொன்னன் அவளை தொல்லை பண்ணவில்லை. அப்படியே தூங்கட்டும் என்று நினைத்தான். கட்டிலில் அவளது அருகில் அமர்ந்தான். அரை மணி நேரத்தில் அல்லி கண் விழித்தாள். இவனை பார்த்ததும் அத்தான் என்று கட்டிக்கொண்டு அழுதாள். ஆறாக கண்ணீர் வடித்தாள். அப்பொழுது அவளை பார்க்க ஒரு குழந்தை அழுவது போல் இருந்தது. பொன்னன் அவளது முதுகை தடவி கொடுத்தான். அழாத அல்லி, அழாதே என்று வாஞ்சையுடன் ஆறுதல் கூறினான். சிறிது நேரத்தில் அவளே அழுது ஓய்ந்தாள். கத்திப்பட்ட காயத்திலிருந்து குருதி கொட்டுவதும் நின்றது. அத்தான் என்று அவள் ஏதோ சொல்ல தொடங்கினாள். முதலில் குளித்து துணி மாற்று என்று அவன் சொன்னான். அவளுக்கே கூட குளிர்ந்த நீரில் குளித்தால் இதமாக இருக்கும் போல் இருந்தது. குளித்தாள். சேலை மாற்றி கொண்டாள். ஏதாவது சாப்பிடுகிறாயா அல்லி? பொன்னன் கேட்டான். வேண்டாம் என்றாள் அவள். சாப்பிட்டால் வாந்தி பண்ணி விடுவேன். காப்பி மட்டும் போய் வாங்கி வரட்டுமா? எழுந்தவனை அவள் பிடித்து அமர செய்தாள். நீங்கள் என் பக்கத்திலே இருங்கள் போதும் என்று அவனது மார்பில் தலை சாய்த்து கொண்டாள். அவளது கூந்தலை இதமாக தடவிக்கொண்டே என்ன நடந்தது அல்லி என்று அவன் கேட்டான். அவள் பதில் சொல்லாமல் அவனை நிமிர்ந்து பார்த்தாள். சொல்ல விருப்பமில்லாவிட்டால் விட்டுவிடு என்று சொன்னான். உங்களிடம் சொல்லாமல் யாரிடம் சொல்ல போகிறேன்? அவளது குரல் சன்னமாக ஒலித்தது. சற்று அமைதி. அதன் பின்பு பேசினாள். நான் பயந்ததுதான் நடந்தது. அப்படி என்றால் என்னை கற்பழிக்க பார்த்தான். அடப்பாவி, பார்த்தால் இந்த பூனையும் பால் குடிக்குமா என்பது போல இருக்கிறான். எனக்கு குழந்தை வேண்டாங்க, கற்புதான் வேண்டும் என்று சொல்லி நான் தப்பித்து ஓடு வந்து விட்டேன். திருட்டு பூனை என்னை கொலை செய்ய முயற்சித்தான். கத்தி பாய்ந்தது. தப்பித்து கொண்டேன். சாமியார்கள் எல்லோருமே கொலைக்கார பாவிகளாக தான் இருப்பார்கள் போலிருக்கிறது. இதையெல்லாம் எதிர்பார்த்துதான் நான் எச்சரிக்கையாக இருந்ததால் பிழைத்தேன். அவன் கொடுத்த பாலை கூட நான் குடிக்கவில்லை. பாலின் நிச்சயம் மயக்க மருந்து கலந்திருப்பான். எப்படியோ தலைக்கு வந்தது, தோளோடு போயிற்று. நாம் ஊருக்கு போவோம். அந்த கொடுமைக்காரனை, கொலைக்காரனை இப்படியே விட்டு விட்டு போக கூடாது. பின்னே போலீஸில் பிடித்து கொடுக்க வேண்டும். போலீஸ் எல்லாம் எதுக்குங்க? நம்ம ஊருக்கு போவோம். இல்ல, போலீஸுக்கு போய் புகார் கொடுக்க வேண்டும். அந்த சாமியாரை நாரடிக்க வேண்டும். நாரி போனாலும் நம்ம ஆட்கள் விட்டு விடுவார்களா? அவன் காலில் விழுந்து திருநீர் வாங்கதான் செய்வார்கள். சிறையில் கம்பி என்னும் சாமியார்களின் காலிலேயே விழுகிறார்களே, அதற்காக இவனை சும்மா விடலாமா? போலீஸில் பிடித்து கொடுக்க வேண்டும். பத்திரிகையில் செய்தி வந்து என் பெயரும் உங்கள் பெயரும் ஊரெல்லாம் நாரும். நடந்ததை மறந்து விடுங்கள். நாம் ஊருக்கு போவோம். இல்லை அல்லி, உன்னை போல் ஒவ்வொரு பெண்ணும் போலீஸுக்கு போக பயப்படுவதால் தான் இவனை போன்ற கொடுமைக்காரர்கள் கொளுத்து போகிறார்கள். நான் பட்ட அவமானம் போதுங்க. அப்படி நினைக்க கூடாது அல்லி. நான் பட்ட அவமானம் இன்னொரு பெண் படக்கூடாது என்று நினைக்க வேண்டும். போலீஸ் என்று போனால் வேலையில் போகும் ஓனானை பிடித்து காதுக்குள் விட்டு கொண்டது போல் ஆகிவிடுங்க. நீ சொல்வது உண்மைதான். நம்ம ஊர் போலீஸ் அப்படிதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட போலீஸ் நிலையத்துக்கு நாம் போக வேண்டும் என்கிறீர்களா? போலீஸ் சாமியார்களின் முகமூடியை கிழிக்க வேண்டுமே, அதற்காக நான் முகத்தில் கரி பூசி கொள்ள வேண்டுமா? இந்த கொடுமை வேறு பெண்களுக்கு நடக்கக்கூடாது என்றுதான் எனது கவலை. எனக்கும் அந்த கவலை இருக்குங்க. அதற்கு ஒரே வழி நாம் போலீஸ் நிலையத்துக்கு போவதுதான். இப்போதே போகலாம் என்கிறீர்களா? அல்லி கொட்டாவி விட்டாள். இல்ல, இப்போது உனக்கு ஓய்வு தேவை. காலையில் போலீஸ் நிலையத்துக்கு போவோம். ரொம்ப நன்றிங்க. அல்லி கட்டிலில் சாய்ந்தாள். காலையில் புத்துணர்ச்சியுடன் எழுந்தவள் கணவனுடன் போலீஸ் நிலையத்திற்கு கிளம்பினாள். முதலில் கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு போனார்கள். அவர்கள் ஆசிரமம் எங்கள் எல்லையில் இல்லை, பாலக்கரைக்கு போங்கள் என்றார்கள். பாலக்கரையிலிருந்து தென்னூருக்கு பந்தாடினார்கள். தென்னூரில் இருந்து உறையூருக்கு விரட்டினார்கள். நல்ல வேளை, உறையூர்காரர்கள் பூம்புகாருக்கு போக சொல்லவில்லை. அங்கே இருந்து ஒரு போலீஸ்காரர் டிஐஜியை பாருங்கள் என்று யோசனை சொன்னார். ஏனென்றால் இவர்கள் யாருமே சாமியார் மீது புகார் பதிவு செய்ய தயாராக இல்லை. அல்லியும் பொன்னனும் டிஐஜியை போய் பார்த்தார்கள். ஆறாமற எல்லா கதையும் கேட்ட அவர் முதலில் அரசு மருத்துவமனைக்கு போய் காய மருந்துகள் போட்டு சான்றிதழ் வாங்குங்கள் என்றார். நேற்று இரவே ஒரு மருத்துவரை கண்டுபிடித்து கட்டு போட்டு விட்டதாக பொன்னன் தெரிவித்தான். நீங்களாவது இந்த புகாரை பதிவு செய்து கொள்வீர்களா? அந்த சாமியார் மீது ஏற்கனவே புகார் வந்துள்ளன. பிறகு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை? சாமியாரை சந்தித்து ஆசி பெற கலெக்டர் போகிறார், அமைச்சர்கள் வருகிறார்கள், அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் போகிறார்கள். நான் கூட ஒரு முறை போயிருக்கிறேன். ஆசிரமத்தை நோட்டமிட சாமியார் மீது நடவடிக்கை எடுக்க முடியாதபடி எங்கள் கைகள் கட்டுப்பட்டுள்ளன. அப்படியானால் எங்கள் புகார் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டீர்களா? அவசரப்பட்டு நடவடிக்கை எடுக்க முடியாது, ஆனால் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கு
இத்தகைய கதைகள் வெளியே வர வேண்டும். அவர் ஒரு போலி சாமியார் என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும். உங்கள் புகாரை பத்திரிகைகளில் வெளிவர ஏற்பாடு செய்கிறேன். அல்லி அவசரமாக குறுக்கிட்டாள். எங்கள் பெயர் கெட்டுவிடக்கூடாது. செய்தி கொடுக்கும்போது ஊர் பேர் எல்லாவற்றையும் மாற்றி விடுவோம். மிகவும் நன்றி, நாங்கள் வருகிறோம். பொன்னன் எழுந்தான். கொஞ்சம் உட்கார முடியுமா? டிஐஜி கேட்டார். பொன்னன் அமர்ந்தான். டிஐஜி பேசாமல் இருந்தால் பேசுவதற்கு தயங்குவது போல் தெரிந்தது. என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? சொல்லுங்கள் என்றான் பொன்னன். உங்கள் சொந்த விஷயத்தில் நான் தலையிடுவதாக நினைத்து கொள்ளக்கூடாது. பரவாயில்ல, சொல்லுங்கள். இருவரும் படித்தவர்கள் போல் தோன்றுகிறீர்கள். 2 பேரும் வாய் திறக்கவில்லை. இந்த காலத்திலும் குழந்தையில்லை என்று கோவில், குளம், அரசமரம், சாமியார் என்று சுற்றி கொண்டிருக்கிறீர்களே. இருவரும் அவரது முகத்தையே பார்த்தார்கள். குழந்தை பெற்றுக்கொள்ள இப்போது அறிவியலில் என்னவோ முறைகள் வந்துவிட்டன. அல்லி குறுக்கிட்டாள். அதற்காக நமது பழைய முறைகளை கைவிட்டு விட முடியுமா? பழைய முறைகள் மருத்துவம் அல்ல, வெறும் நம்பிக்கைதான். அம்மனை வேண்டி அரச மரத்தை சுற்றி நோன்பிருந்து எத்தனையோ பெண்கள் குழந்தை பெற்றிருக்கிறார்கள். நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அரச மரத்தை சுற்றியதால் அந்த பெண்களுக்கு குழந்தை பிறந்தது என்று அறிவியல் படி நிரூபிக்கப்படவில்லை. அரசு மரத்தை சுற்றிய எத்தனையோ பெண்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை என்பதும் எனக்கு தெரியும். நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? நோன்பு இருப்பது, கோவிலுக்கு போவது, அரச மரத்தை சுற்றுவது எல்லாமே பெண்கள் தான். ஆனால் பெண்களுக்கு குழந்தை பிறக்காததற்கு ஆண்களும் காரணம் என்பது இப்போது அறிவியல் கண்டுபிடித்திருக்கிறது. அல்லியின் முகத்தை பார்த்தான் பொன்னன். இது புதிய கண்டுபிடிப்பு என்று சொல்லிவிட முடியாது. ஆண் மலடே அல்லாமல் பெண் மலடு ஏதப்பா என்று அந்த காலத்தில் நமது சித்தர்கள் பாடியிருக்கிறார்கள். வேறு பெண்ணை மணந்து கொள்ளும் ஆண்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதே, அதே போல் பெண்களும் மறுமணம் செய்து வைத்து குழந்தை பிறக்கிறதா என்று நாம் சோதித்து பார்த்திருக்கிறோமா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்றே புரியவில்லை. அல்லி குழம்பினாள். இருவருமாக மருத்துவரை போய் பாருங்கள். அவர் உங்கள் இருவரையும் சோதித்து யாரிடமாவது ஏதாவது குறை இருந்தால் தகுந்த மருந்து கொடுப்பார். அவருக்கு ஒரு குறையும் இல்லை. அல்லி அவசரமாக சொன்னாள். அவர் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்பை பாராட்டுகிறேன். டிஐஜி புன்னகித்தார். ஆனால் குறை உண்டா இல்லையா என்பது மருத்துவ பரிசோதனை செய்தால்தான் தெரியும். எனக்கு ஒரு குறை என்றால் அல்லி தாங்கிக் கொள்வாள். ஆனால் அவளுக்கு ஒரு குறை என்றால் என் அம்மா தாங்கிக் கொள்ளவே மாட்டார்கள். உடனே எனக்கு மறுமணம் செய்து வைத்து விடுவார்கள். இப்போதே பெண் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தை இல்லை என்பதற்காக எந்த பெண்ணையும் விலக்கி வைக்கவோ மறுமணம் செய்து கொள்ளவோ சட்டம் இடம் தராது. சட்டத்தை பற்றி யார் கவலைப்படுகிறார்கள்? அவர் மறுமணம் செய்து கொண்டாவது ஒரு குழந்தைக்கு தந்தையாக வேண்டும் என்பதுதான் என் ஆசை. ஐயா என்றாள் அல்லி. அது நடக்காது. பொன்னன் பலமாக மறுத்தான். எந்த காரணத்தை கொண்டும் நான் மறுமணம் செய்து கொள்ள மாட்டேன். நானே செய்து வைக்கிறேன் என்று சொல்கிறேன் அல்லவா? ஆண்டவனே செய்து வைத்தாலும் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அதுவும் என் குழந்தைதானே? இல்லை, உனக்கு குழந்தை பிறக்க வேண்டும். உங்கள் சண்டையை பிறகு வைத்துக் கொள்ளுங்கள். டிஐஜி சிரித்தார். முதலில் மருத்துவரை போய் பாருங்கள். எனக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது. கடவுள் எப்படியும் எனக்கு ஒரு குழந்தை கொடுப்பார் என்றாள் அல்லி. சாமியை நம்புங்கள், ஆனால் ஆசாமிகளை நம்பாதீர்கள். இந்த சாமியாரை நம்பியது போல ஆக்கிவிடும் என்றார் டிஐஜி. கடவுள் நம்பிக்கை இருக்கட்டும். கோவிலுக்கு போகும் வரும் வழியில் அப்படியே மருத்துவரையும் பாருங்கள் என்று அவர் கூறினார். பார்க்கிறோம் என்று பொன்னன் எழுந்து கொண்டான். நீங்கள் கொஞ்சம் இந்த சாமியாரை பாருங்கள். ஊருக்கு திரும்பினார்கள். மருத்துவரிடம் பேசுவதை பற்றி இருவரும் விவாதித்தார்கள். நீங்கள் வேண்டாமுங்க, நான் மட்டும் போய் மருத்துவரை பார்த்துவிட்டு வருகிறேன் என்றாள் அல்லி. ஏன், என்னிடம் ஏதாவது குறை இருப்பதாக மருத்துவர் கூறிவிடக் கூடாது என்று பயப்படுகிறாயா? பொன்னன் மடக்கினான். அப்படி இல்லைங்க, உங்களிடம் குறை இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாதா? நீங்கள் ஆண் சிங்கம்ங்க, அல்லி பெருமையாக சொன்னாள். உள்ளே உளுத்த மரம் கூட வெளியே பார்வையாக தான் தெரியும். வாய மூடுங்க, நீங்க தேக்கு மரம். அல்லி அவனை அணைத்து கொண்டாள். அல்லி, பயிர் செழிப்பாக வளர வேண்டுமானால் மண்ணும் நன்றாக இருக்க வேண்டும், விதையும் வீரியம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஒரு விதை முளைக்கவில்லை என்றால் அது மண்ணின் குற்றமா விதையின் குற்றமா என்று பார்க்க வேண்டும். இந்த மண்ணில் தான் குற்றம். விதை தூய்மையானது. நாமே சொல்லிக் கொண்டால் என்ன? மருத்துவரை போய் பார்த்து விடுவோம். வேண்டாங்க, அல்லி கெஞ்சினாள். இல்லை அல்லி, பார்த்து விடுவதுதான் இருவருக்குமே நல்லது. அன்பின் காரணமாக ஒருவரை ஒருவர் ஏமாற்றிக் கொள்வது சரியல்ல. நான் உங்களை ஏமாற்றி விடுவேனா என்று பயமாக இருக்கிறதா? நிச்சயம் ஏமாற்ற மாட்டாய். எந்த காரணத்தை கொண்டும் உன் மீது எனக்குள்ள அன்பும் எள்ளளவும் குறையாது. கணவன் வற்புறுத்தவே அல்லி ஒப்புக்கொண்டாள். அடுத்த நாள் மாலை அம்மா கோவிலுக்கு போய்விட்டு வருகிறோம் என்று கூறிவிட்டு இருவரும் மருத்துவரை பார்க்க கிளம்பினார்கள்.
அவர்கள் மருத்துவ தம்பதி, கணவன் மருத்துவர், இளங்கோவன் மனைவி மருத்துவர் கண்ணகி. இருவரும் முதலில் அல்லி, பொன்னன் இருவரையும் ஒன்றாக தங்கள் எதிரில் உட்கார சொல்லி பேசினார்கள். பேச்சு பொதுவாக இருந்தது. இருவரின் பெயர், ஊர், பொன்னன் என்ன செய்கிறான் என்று விசாரித்தார்கள். இருவருக்கும் எப்பொழுது திருமணம் நடந்தது என்று வினவினார்கள். குழந்தை பெற்றுக்கொள்ள இதுவரை எடுத்துக்கொண்ட முயற்சிகளை கேட்டு அறிந்தார்கள். எப்போதாவது கருசிதைவு ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்டார்கள். அரச மரத்தை சுற்றியது முதல் மண் சோறு தின்றது வரை அள்ளி தெரிவித்தாள். கோவிலில் தொட்டில் கட்டுவது, அரச மரத்தை சுற்றுவது, மண் சோறு தின்பது, இதனால் எல்லாம் குழந்தை பிறக்குமா என்று அள்ளி கேட்டாள். அது ஒரு நம்பிக்கைதான் என்றார் மருத்துவர் கண்ணகி. நம்பினோர் கெடுவதில்லை என்று மருத்துவர் இளங்கோவின் கூறினார். பிறகு ஏன் எனக்கு குழந்தை பிறக்கவில்லை அள்ளி கேட்டாள். அது ஒரு நம்பிக்கைதான் என்று சொன்னேனே என்றார் கண்ணகி. இந்த நம்பிக்கை மீது முக்கியம். குழந்தை இல்லை என்று கவலைப்பட்டால் குழந்தை பிறக்காமைக்கு அதுவே ஒரு காரணமாகிவிடும். அப்படி கவலைப்படாதபடி நமக்கு குழந்தை பிறக்கும் என்ற நம்பிக்கையே கோவில், குளங்கள், விரதங்கள் தருகின்றன. அது தவிர அறிவியல் படி எந்த பயனும் கிடையாது. ஆன்மீகம் ஒரு புறம் இருக்க, அறிவியல் படி மருத்துவரையும் பார்க்க வேண்டும். அதுதான் உங்களை பார்க்க வந்திருக்கிறோம் என்று பொன்னன் சொன்னான். குழந்தை பிறப்பு அறிவியல் இப்போது எவ்வளவோ வளர்ந்து விட்டது. இனி குழந்தை இல்லாத பெண்ணே இருக்க முடியாது. மலடி என்று சொல்லி அழித்து விடலாம். அல்லி முகம் மலர்ந்தாள். முதலில் உங்கள் இருவருக்கும் உடல் பரிசோதனை செய்ய வேண்டும். ஏதாவது குறை இருந்தால் அது என்ன குறை என்று சரி செய்து விடலாம். குறையே இல்லாமல் கூட குழந்தை இல்லாமல் போகுமா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. அவர்கள் கூட குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். நீ என்னோடு வாமா. அல்லியை அடுத்த அறைக்கு அழைத்து போனார் மருத்துவர் கண்ணகி. அங்கேயும் பேச்சு தொடர்ந்தது. இது குறிப்பாக இல்லற உறவு பற்றியது. உறவில் எந்த குறையும் இல்லை என்று அல்லி சொன்னாள். நிச்சயமாகவா? உறுதியாக. மருத்துவரிடம் எதையும் மறைக்க கூடாது. குறை இருந்தால் அல்லவா மறைப்பதற்கு நல்லது. வீட்டு விளக்கு ஒழுங்காக இருக்கிறதா? சரியாக வருகிறது. இரத்த போக்கு அதிகமாக இருப்பதில்லை. எத்தனை நாளைக்கு ஒரு முறை உறவு கொள்வீர்கள்? பதில் சொல்ல அல்லி வெட்கப்பட்டாள். வெட்கப்படாமல் சொல்லமா? வாரத்தில் 3-4 முறை. சினை முட்டை கருப்பைக்கு வருகிறதா என்று பார்க்க வேண்டும். தலைக்கு குளித்து எத்தனை நாட்கள் ஆகிறது? அல்லி சொன்னாள். கண்ணகி சீட்டு எடுத்து கொடுத்தார். இது ஒரு இரத்த பரிசோதனை நிலையம் என்று இருக்கும் இடத்தையும் தெரிவித்தார். அங்கே கொண்டு போய் இந்த சீட்டை கொடுத்தால் அவர்கள் சில சோதனைகளை நடத்தி அறிக்கை தருவார்கள். அதை எடுத்துக்கொண்டு மீண்டும் வாருங்கள். அல்லி அழைத்து கொண்டு மீண்டும் பழைய அறைக்கு கண்ணகி வந்தார். இளங்கோவனும் இது போல பொன்னனிடம் சில அந்தரங்க விஷயங்களை விசாரித்துவிட்டு உயிரிழந்த சோதனைக்கு ஒரு சீட்டு எழுதி கொடுத்துவிட்டு இதே அறைக்கு திரும்பி இருந்தார். அல்லியின் கையில் சீட்டை பார்த்ததும் இருவரும் நாளை காலை 8 மணி அளவில் பரிசோதனை கூடத்துக்கு போய்விடுங்கள். நாளை அல்லது மறுநாள் அறிக்கை தருவார்கள். எடுத்துக்கொண்டு இங்கே வாருங்கள் என்று இளங்கோவன் இருவரையும் அனுப்பி வைத்தார். 2ஆம் நாள் மாலையில் மீண்டும் மருத்துவரை பார்க்க வந்தார்கள். அறிக்கைகளை மருத்துவரிடம் தந்தார்கள். அல்லியின் அறிக்கையை மருத்துவர் கண்ணகி படித்து பார்த்தார். உங்களிடம் எந்த குறையும் இல்லை. கருப்பை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. முட்டை உற்பத்தி ஆகிறது. பாதையில் எந்த அடைப்பும் இல்லாமல் கருப்பைக்கு முட்டை வந்து சேர்கிறது என்றார். அல்லிக்கு மகிழ்ச்சி. இதற்குள் பொன்னன் தந்த அறிக்கையை மருத்துவர் இளங்கோவன் படித்து முடித்தார். அவர் முகத்தில் கோடிகள் விழுந்தன. அறிக்கையை கண்ணகியிடம் நீட்டினார். படித்த கண்ணகியின் முகம் வாடியது. ஏதாவது குறை இருக்கிறதா மருத்துவரே? பொன்னன் கேட்டான். இல்லை இல்லை, அதெல்லாம் இல்லை. மருத்துவர் தம்பதி ஒரே குரலில் கூறினார்கள். அப்படியே குறை இருந்தாலும் சரி செய்து விடலாம் என்றார் இளங்கோவன். பொன்னன் முகம் இருண்டு விட்டது. இளங்கோவன் ஒரு சீட் எழுதினார். இன்னமும் ஒரு பரிசோதனை செய்ய வேண்டும். இது வெறும் பரிசோதனை கூடம். நாளை காலையில் போங்கள். மாலையில் அறிக்கை தருவார்கள். அதை இங்கே கொண்டு வாருங்கள். நீங்கள் மட்டும் வந்தால் போதும். இருவரும் ஏன் அழைகிறீர்கள் என்றார் கண்ணகி. அதுவும் சரிதான். எங்கள் அலுவலகத்திலிருந்து வரும்பொழுது அறிக்கையை வாங்கி கொண்டு இங்கே வந்து விடுங்கள் என்றார் இளங்கோவன். இருவரும் ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு திரும்பினார்கள். ஆட்டோவில் வரும்போது இருவரும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை. வீட்டுக்கு வந்ததும் கூட பொன்னன் எதுவும் பேசாமல் தங்கள் அறைக்கு போய்விட்டான். அவரது முகம் செத்து போயிருந்தது. ஒருவித துயரம் அவரது தொண்டையை அடைத்தது. துணி மாற்றிக்கொண்டு அல்லி வந்தாள். ஏன் இப்படி இருக்கிறீர்கள்? உங்களிடம் ஒரு குறையும் இருக்காது என்றாள். எனது அறிக்கையை படிக்கும் போது மருத்துவரை முகத்தை பார்த்தாயா? என்ன குறை இருந்தாலும் சரி செய்து விடலாம் என்று மருத்துவர் சொன்னாரே. எனக்கு என்னவோ பயமாக இருக்கிறது அல்லி. அல்லிக்கு கூட அச்சமாக தான் இருந்தது. மருத்துவர் ஏன் நாளை மாலை பொன்னனை மட்டும் தனியாக வர சொன்னார்? குறையை இவளுக்கு தெரியாமல் மறைக்கவா? அவள் பயந்தது சரியாக தான் இருந்தது. பொன்னன் ஆணாக இருந்தாலும் அவனிடம் ஆண்மை இல்லை. அலுவலகத்திலிருந்து வரும் வழியில்
பரிசோதனை அறிக்கையை வாங்கி கொண்டு பொன்னன் மருத்துவரிடம் வந்தான். அவன் வந்ததும் மருத்துவர் கண்ணகி எழுந்து அடுத்த அறைக்கு சென்று விட்டார். மருத்துவர் இளங்கோவன் அவனை அமர சொன்னார். அவர் ஒன்றும் பேசாமல் சில நொடி அமர்ந்திருந்தார். பிறகு நண்பரே என்று பேச தொடங்கினார். நான் சொல்ல போகும் செய்தி உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கலாம். ஏற்கனவே குழப்பத்திலிருந்து பொன்னன் இப்பொழுது முழுமையான அதிர்ச்சிக்கு ஆளானான். ஆனால் இது இயற்கையின் குறைபாடு, நாம் ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என்று மருத்துவர் தொடர்ந்தார். பொன்னனோ செய்தி அறிந்து கொள்ளும் அவசரத்தில் இருந்தான். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் மருத்துவரே என்று துரிதப்படுத்தினான். ஆண்கள் மலடாக பல காரணங்கள் இருக்கின்றன. இப்போது ஆண்களிடம் உயிரணுக்கள் குறைந்து வருகின்றன என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அதனால் தான் பலருக்கு இயற்கையாகவே 1-2 குழந்தையுடன் நின்று விடுகிறது. மருத்துவர் என்ன சொல்கிறார்? பொன்னன் அவரது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். இன்னும் சில குறைபாடுகளுடன் சில ஆண்களிடம் இருப்பதுண்டு. கடுமையான நீரிழிவுக்கு ஆளானவர்கள் இல்லற உறவில் ஈடுபட முடியாது. சிலருக்கு மனதளவில் தாழ்ச்சி இருக்கும். இப்படிப்பட்ட குறைகளை மருத்துவம் சரி செய்துவிடும். மருத்துவர் நிறுத்தினார். இவனுக்கு என்ன குறை? மருத்துவர் அதை சொல்லாமல் மூடு மந்திரமாகவே வைத்திருக்கிறாரே. இவன் இருப்பு கொள்ளாமல் நெளிந்தான். சில ஆண்கள் விந்தில் உயிரணுக்கள் இருப்பதில்லை. நாம் முன்னே சொன்னது போல இது இயற்கையின் குறைபாடு. இதை மருத்துவர்களால் வெல்ல முடியாது. என்னிடம் என்ன குறை மருத்துவரே? அதைதான் இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் பொன்னனின் உடல் நடுங்கியது. உங்களிடம் உயிரணுக்கள் இல்லை மருத்துவரே. பொன்னன் அலறிவிட்டான். அமைதி அமைதி, உணர்ச்சி வசப்படாதீர்கள். இது இயற்கை குறைபாடு என்று சொன்னேனே. உயிரணுக்களை உண்டாக்க முடியாதா? குறைவாக இருந்தால் பெருக்கிக் கொள்ள முடியும். அடியோடு இல்லாத போது உற்பத்தி செய்ய முடியாது. இதனால் தான் என் மனைவி இன்னும் தாயாகவில்லையா? அவர்களிடம் குறை எதுவும் இல்லை. இது தெரிந்தால் அவளது நெஞ்சம் வெடித்து போகுமே. அவர்களை அழைத்து வாருங்கள், நான் பக்குவமாக எடுத்து சொல்கிறேன். அவள் நிரந்தர மலடிதானா? இல்லை, குழந்தை பெற்றுக்கொள்ள வேறு வழிகள் இருக்கின்றன. உங்கள் இருவரையும் ஒன்றாக வைத்துக் கொண்டு அதை பற்றி பேசுவதுதான் நல்லது. அவர்களையும் அழைத்து கொண்டு வாருங்கள். எப்போது வரட்டும்? எப்போது வேண்டுமானாலும் வரலாம். பொன்னன் எழுந்தான். எழும்போதே தள்ளாடினான். நடைப்பிணமாக நடந்தான். அவன் இத்தனை நாளும் நடைப்பிணமாக தானே வாழ்ந்திருக்கிறான். அவனும் ஒரு ஆண் பிள்ளையா? அவனை ஆண் என்று இனி யாராவது மதிப்பார்களா? ஊர் இருக்கட்டும், தாலி கட்டி கொண்ட மனைவியாது இவனை ஆண்மகன் என்று ஏற்றுக்கொள்வாளா? அவள் முகத்தில் எப்படி விழிப்பது? அவள் நல்ல பெண், மிக மிக நல்ல மனைவி. அவனை ஏற்றுக்கொள்வாள். ஆனால் இவன் நெஞ்சமே இவனை சுடுமே. இதை அவளிடம் சொல்லாமல் மறைத்து விட்டால் என்ன? கணவன் மனைவிக்குள் ஒளிவு மறைவா? அவர்கள் உண்மையான தம்பதியாக இருக்க முடியாது. வீட்டுக்கு போனது மருத்துவர் என்ன சொன்னார் என்று அவளே கேட்பாளே. சொல்லிதான் ஆக வேண்டும். மறைக்க முடியாது, மறைக்கவும் கூடாது. இந்த சிந்தனைகளில் இல்லை. இந்த கவலையில் அவன் ஆட்டோ பிடிக்கவும் இல்லை, பேருந்து ஏறவும் இல்லை. பழக்கப்பட்ட வண்டி மாடு போல அவனை அறியாமல் நடந்தே வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். அல்லி அவனுக்கு காபி சிற்றுண்டி தயாராக வைத்திருந்தாள். அவன் வர தாமதமானதால் அவை ஆறிவிட்டன. இனி இரவு சாப்பாடுதான். அவன் மிக தளர்ச்சியாக வரவே மருத்துவர் என்ன சொன்னார் என்று அவள் கேட்கவில்லை. அது விபரீதமான ஒன்றாக இருக்கும் என்று அவளது உள்மனம் சொன்னது. காப்பி கொண்டு வரட்டுமா? மென்மையாக கேட்டாள். பொன்னன் பதில் சொல்லவில்லை. தலை நிமிர்ந்து அவளை ஒரு பார்வை பார்த்தான். பார்த்துவிட்டு தலையை குனிந்து கொண்டு தங்களது அறைக்குள் சென்று விட்டான். அல்லியும் அவன் பின்னே போனாள். முன்னறையில் அமர்ந்திருந்த மாமியார் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். மருத்துவர் என்னங்க சொன்னாங்க? கதவு கொஞ்சமாக சாத்திவிட்டு அல்லி கேட்டாள். கட்டிலில் அமர்ந்திருந்த பொன்னன் அவளை ஏறிட்டு பார்த்தான். அவள் ஆறுதலாக அவனை தன்னுடன் சேர்த்து கொண்டாள். எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, நான் தாங்கிக் கொள்வேன். என்னை மன்னித்துக் கொள் அல்லி. அவன் கண்கள் கலங்கின. ஏன், எதுக்கு? அவள் அவன் முகத்தை நிமிர்த்தி பார்த்தாள். உன்னை ஏமாற்றி விட்டேன். என்ன சொல்றீங்க? நீ இதுவரை தாயாகதுக்கு நான் தான் காரணம். இருக்காதுங்க, இனியும் நீ தாயாக முடியாது. மருத்துவர் சொன்னாரா? ஆமாம். பரவாயில்ல, எனக்கு குழந்தையாக தான் நீங்க இருக்கிறீர்களே. அல்லி, சொல்லுங்கள். நான் ஆண்மை இல்லாதவன். நான் நம்ப மாட்டேன். நீங்க ஆண் சிங்கம். என் விந்தில் உயிரணுக்கள் இல்லை என்று மருத்துவ அறிக்கை கூறுகிறது. தலையில் அணுகுண்டு விழுந்தது போல அல்லி அதிர்ந்து போனாள். தலையில் இடி விழுந்த அளவுக்கு அல்லி அதிர்ந்துதான் போனாள். அது சாதாரண அதிர்ச்சி அல்ல. மருத்துவர்களின் முகக்குறிப்பை கொண்டே கணவனிடம் ஏதோ குறை இருக்கிறது என்பதை அவள் யூகித்துக் கொண்டாள். அவனை மட்டும் தனியே வரும்படி மருத்துவர்கள் கூறிய பொழுது அவளது யூகம் உறுதிப்பட்டது. ஏதோ கோளாறு என்று எண்ணினாலே தவிர இப்படி ஒரு குறை இருக்கும் என்று அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. குறையா இது?
அவன் ஒரு ஆண்மகன், அவனுக்கு ஆண்மை இல்லை என்றால் நினைக்கவே நெஞ்சம் கிடுகிடுத்தாள் அல்லி. அல்லி, உனக்கு அதிர்ச்சியாக இருக்கிறதா? பொன்னன் மெல்ல கேட்டுக்கொண்டு அவளது மெல்லிய தோளை தொட்டான். அப்போதுதான் அவள் விழித்து கொண்டாள். என்ன கேட்டீர்கள் என்றாள். உன்னையே மறந்து விட்டாயா? அவ்வளவு பெரிய அதிர்ச்சியா? இருக்கதான் செய்யும், யாருக்குதான் இருக்காது? துயரத்துடன் கூறிக்கொண்டு அவளது தோளிலிருந்து அவன் கையை எடுத்தான். அவளுக்கு இவ்வளவு பெரிய அதிர்ச்சியாக இருந்தால் அவனுக்கு எப்படி இருக்கும்? இவனுக்காவது அதிர்ச்சி மட்டுமே, ஆண்மை இல்லாத ஒருவனுடனா இத்தனை காலம் வாழ்ந்தோம் என்று எண்ணும் போது அவளுக்கு எவ்வளவு பெரிய அவமானமாக இருக்கும். அதுபோல ஆண்மையற்ற பிறவியாக பிறந்து விட்டோமே என்று அவன் எவ்வளவு நொந்து போவான். மனைவி இனி தன்னை ஆம்பளையாக மதிப்பாளா என்று நெஞ்சம் வெந்து போவானே. அவர் மனம் உடைப்படி விடக்கூடாது என்று முடிவுக்கு உடனே வந்துவிட்டாள் அல்லி. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று மதிப்பவள் அவள். மரக்கட்டையானாலும் மணாளை என்று தொழக்கூடிய நல்ல பெண் அவள். எனவே அவனை தேற்றும் முயற்சியில் ஈடுபட்டாள். இதோ பாருங்கள், உங்கள் மீது அன்போ ஆசையோ அணு அளவில் எனக்கு குறையாது என்று நேசத்துடன் கூறியவள் பாசத்துடன் அவனை அணைத்து கொண்டாள். ஆனால் என் மனம் என்னை சுடுகிறது அல்லி என்று அவளது பிடியிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முயன்றான். உன்னை மண் சோறு தின்னு வைத்து விட்டேனே, நான் நம்புற கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையாக இன்னும் எனக்கு இருக்கிறது. அது எப்படி முடியும் அல்லி? நான் விதைநல் அல்ல, காற்றில் பறக்கும் வெறும் சாவினல். சாவினல் முளைக்குமா? நிலம் எவ்வளவு நன்றாக இருந்தாலும் சாவினல் முளைக்கவே முளைக்காது. அதற்காக நான் வருத்தப்படவில்லையே, எனக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கிறதே. அல்லி மீண்டும் அவனை குழந்தை போல தழுவி கொண்டாள். உனக்கு குழந்தையாக இருக்கக்கூட தகுதியற்றவன் நான் மலடனாக இருந்து கொண்டு உனக்கு மலடி என்று பட்டம் வாங்கி கொடுத்து விட்டேனே. அவன் வேதனைப்பட்டான். அதை மறந்து விடுங்கள், மீண்டும் மீண்டும் அதையே பேசாதீர்கள் என்று அவனுக்கு தடை விதித்தவள், ஆமாம் இதுக்கு மருந்து இருக்குமே என்று பேச்சை மாற்றினாள். மருந்து இல்லை என்கிறார் மருத்துவர். அது எப்படிங்க? அறிவியல் செவ்வாய்க்கே போய்விட்டது, இதற்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கவில்லையா? அப்படிதான் மருத்துவர் சொல்கிறார். பத்திரிகையில் டிவிகளில் சில மருத்துவர்கள் விளம்பரம் செய்கிறார்களே, மருத்துவரிடம்தான் கேட்க வேண்டும். மருத்துவர் வேறு என்ன சொன்னார்? நம்மை வர சொல்லியிருக்கிறார். இருவரையும் ஒன்றாக வைத்துக் கொண்டு பேச வேண்டுமாம். போவோம், கட்டாயம் போவோம். என்றைக்கு வர சொல்லியிருக்கிறார்? என்றைக்கு வேண்டுமானாலும் வாருங்கள், இருவருமாக என்றார். நாளைக்கே போகலாமா? அவ்வளவு அவசரமா? மருத்துவரிடம் போக கூட அவன் தயங்கினான். இதையெல்லாம் தள்ளி போடக்கூடாதுங்க. இதற்கு மருந்து என்ன, மாற்று என்ன என்பதை உடனடியாக பார்க்க வேண்டும். அவளது அவசரம் அவனுக்கு புரிந்தது. 2 நாளில் போவோம் என்றான். 2 நாள் ஏன் தள்ளி போட வேண்டும்? நாளை போலாமே. என் மனம் சரியில்லை என்றான் அவன். அதன் பின் அல்லி வற்புறுத்தவில்லை. 2 நாள் கழித்தே போவோம் என்று அவனது வழிக்கு வந்தாள். போகிற மாட்டை போக்கில் விட்டுதானே திருப்ப வேண்டும். அல்லி, இது அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் என்றான் அவன். நாம் இருவரையும் தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்றாள் அவள் உறுதியாக. அவனது மனதை தேற்ற வேண்டும், மாற்ற வேண்டும். சில நேரம் ஆறுதல் கூறுவதே துக்கத்தை அதிகப்படுத்திவிடும். ஆகவே அவள் பேச்சை மாற்றினாள். திருச்சி சாமியார் பற்றி ஏதாவது செய்தி வந்ததாங்க என்று கேட்டாள் அவள். அவரை கைது செய்திருப்பதாக பத்திரிகைகளில் செய்தி வந்தது. கைது செய்தால் போதாது, கம்பி எண்ண வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஏமாற்றுக்காரர்களை அவர்களின் வாழ்நாள் முழுவதும் சிறையில் அடைத்து வைக்க வேண்டும். அது நடக்குமா என்பதுதான் தெரியவில்லை. இந்த நாட்டில் தான் சாமியார்களுக்கு சட்டம் வளைந்து கொடுக்கிறதே. 2 நாள் ஓடிவிட்டது. பொன்னனுக்கு நினைவு இருந்தது, ஆனால் விருப்பமில்லை. அல்லியும் மறந்துவிடவில்லை. ஆனால் கணவனை நெருக்க வேண்டாம் என்று எண்ணினாள். 4ஆம் நாள் அல்லி, இன்று மாலை மருத்துவரிடம் போகலாமா என்று பொன்னன் கேட்டான். அவன் நெஞ்சம் துடித்து கொண்டுதான் இருந்தது. போவோங்க என்றாள் அவள். அன்று மாலை அலுவலகத்தில் இருந்து பொன்னன் திரும்பிய பின் இருவரும் மருத்துவரிடம் புறப்பட்டார்கள். அவர்கள் வெளியே போக காத்திருந்தவர் போல திருமண தரகர் வீட்டுக்குள் நுழைந்தார். மருமகள் வீட்டில் இல்லையே, கோவிலுக்கு போய்விட்டதல்லவா? வீட்டுக்குள் வந்ததும் தரகர் கேட்டார். முதலில் உட்காருங்கள் என்றாள் காளி. மருமகள் வீட்டில் இல்லை, ஆனால் கோவிலுக்கு போகவில்லை, மருத்துவரிடம் போயிருக்கிறார்கள் என்று தெரிவித்தாள். ஓ, மருத்துவர்களை பார்க்க தொடங்கிவிட்டார்களா? மருத்துவர் என்ன சொல்கிறாரா? என்னிடம் எதுவும் சொல்வதில்லை. அவர்கள் இருவருமாக குசு குசு என்று பேசிக் கொள்கிறார்கள். நானும் எதுவும் கேட்டுக்கொள்வதில்லை. அந்த ஆண்டவனே இவளுக்கு குழந்தை கொடுக்கவில்லை, மருத்துவரா கொடுக்க போகிறார்? கடவுள் தான் பெரிய வைத்தியர், வைத்தியநாதன் என்பார்கள். மலட்டு மாடு, போன பிறவியில் என்ன பாவம் செய்தாலோ இல்லை. நான் தான் என்ன பாவம் செய்தேனோ, எனக்கு இந்த மலடி வந்து வாய்த்திருக்கிறாள். அதுக்குதான் பரிகாரம் செய்கிறோமே அம்மா. ஜாதகம் பார்த்து விட்டீர்களா? கணினி ஜோதிடரிடம் ஏற்கனவே பார்த்தாகிவிட்டது. தரகர் சொன்ன ஜோதிடர் தான் அவர்.
காளி அவரை ஏச தரகர் கொஞ்ச நாள் இந்த பக்கமே வரவில்லை. உங்களுக்கு தெரிந்த வேறு ஜோதிடரிடம் பாருங்கள் அம்மா என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். காளிக்கு இருந்த கடும் கோபத்தில் ஆற போட்டாள். இடையில் அவர்கள் வேறு ராமேஸ்வரம் போய் வந்தார்கள். எனவே ஜாதகத்தை தொடவில்லை. போன வாரம்தான் வேறொரு ஜோதிடரிடம் காட்டி வந்தாள். பார்த்து விட்டேன், இவர் நல்ல ஜோதிடர். என்ன சொன்னார்? இந்த ஜாதகிக்கு 5 குழந்தை பிறக்கும். முதல் குழந்தை ஆண், 10வது மாதமே வீட்டில் குழந்தை தவழும். இல்லை என்றால் என் தொழிலை நான் விட்டு விடுகிறேன் என்று அழுத்தி சொல்கிறார். அரசியல்வாதியாக இருக்க வேண்டியவர். தரகர் புன்னகைத்தார். என்ன சொல்றீங்க? அரசியல்வாதிகள் தான் இப்படி அரை கூவல் விடுவார்கள். அவர் சொல்வது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அப்படியானால் இந்த பெண்ணை பேசி முடித்து விடலாமா? முடித்து விட வேண்டியதுதான். நீங்கள் ஒரு முறை பெண்ணை பார்த்து விட்டால், அதுதான் படத்தில் பார்த்தேனே, நேரில் பார்ப்பது போல இருக்குமா, பெண்ணை பார்த்தது போல இருக்கும். மற்ற விஷயங்களை பேசி முடித்துக் கொள்ளலாம். பெண்ணை பார்க்க எப்பொழுது வருகிறீர்கள்? காளி யோசித்தாள். மகனுக்கு மறுமணம் செய்து வைப்பதில் அவள் தீவிரமாக இருந்தாள். ஆனால் அதற்குள் மூத்த மருமகளை வீட்டை விட்டு வெளியேற்ற வேண்டுமே. அவள் போலீஸில் போய் நிற்க கூடாதே, பிறகு அசிங்கமாகிவிடும். மகனை பற்றி ஒன்றுமில்லை, முதலில் வேண்டாம் என்றுதான் சொல்லுவான். ஆனால் அம்மா பேச்சை தட்ட மாட்டான். அவனை சம்மதிக்க வைத்து விடலாம். அல்லி சம்மதிக்க வேண்டுமே. மருத்துவரிடம் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். இதிலும் பலனில்லை என்பது தெரிந்தால் அவளை கணவனின் மறுமணத்திற்கு சம்மதிக்க கூடும். அதுவரை பொறுத்திருப்பது நல்லது என்று நினைத்தாள். இந்த பெண்ணை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. ஜோதிடர் வேறு, இவள் 10ஆம் மாதமே குழந்தை பெற்று தருவாள் என்று அடித்து சொல்லிவிட்டார். ஓரிரு மாதம் தள்ளி போனாலும் பரவாயில்லை. ஆனால் காளி நிறுத்தினாள். என்னம்மா ஆனால்? என் மகனும் மருமகளும் மருத்துவரிடம் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. கோவிலுக்கு போயே ஒரு பயனும் இல்லையே அம்மா. சாமிக்கு நேர்ந்து கொண்டால் சேவல் முட்டையிடுமா? இந்த மலட்டு மாடு என்ன செய்தாலும் கன்று ஈன போவதில்லை. ஆனால் இந்த திருமணத்திற்கு அவளோட சம்மதம் வேண்டும் அல்லவா? இருந்தால் நல்லது. ஓரிரு மாதம் நாம் பொறுத்தால் மருத்துவரிடம் போயும் பலனில்லை என்பதை அவள் உணர்ந்து விடுவாள். தனக்கு குழந்தை பிறக்காது, தான் ஒரு மலடு என்பதை உணர்வாள். பிறகு அவளே சம்மதம் கொடுப்பாள் அல்லவா? இதையே சொல்லி எப்படியும் சம்மதம் வாங்கிடலாம். அதுதான் ஓரிரு மாதம் பொறுக்கலாம் என்று நினைக்கிறேன். அது உங்கள் விருப்பம் அம்மா. ஆனால் இப்போதே பெண்ணை பார்த்து உறுதி செய்து கொள்ளலாம் அல்லவா? நீங்கள் வந்து பெண்ணை பார்ப்பது தவறில்லையே. பெண்ணை பார்ப்பதை விட ஜாதகம் பார்ப்பதுதான் எனக்கு முக்கியம். பார்த்து விட்டேன். நான் ஆசைப்படுவது போலவே ஜாதகம் இருக்கிறது. பெண்ணை பார்த்து விட்டீர்கள் என்றால் கிட்டத்தட்ட உறுதியான மாதிரி ஆகிவிடும். நாம் அவசரப்பட்டு மருமகள் முரண்டு பிடித்து விடக்கூடாது என்றுதான் யோசிக்கிறேன். ஜோதிடரும் யோசித்தார். அவருக்கு பண நெருக்கடி. இப்போது பணம் தேவை. இந்த சம்பந்தம் முடிவானால் எப்படியும் 10,000 கறந்து விடலாம். ஆனால் தள்ளி போகிறதே. அம்மா தப்பா நினைத்துக் கொள்ளக்கூடாது. என்ன, ஒரு 2,000 பணம் இருந்தால் கொடுங்களேன். அவசரமாக தேவைப்படுகிறது. பிறகு கணக்கு பண்ணிக்கொள்ளலாம். திடீரென்று 2,000 ரூபாய் கேட்டால் எங்கே போவது? ரொம்ப அவசரம் அம்மா. என் மனைவிக்கு உடல் நலமில்லை. அவளை மருத்துவரிடம் அழைத்து போக வேண்டும். இருங்கள், வீட்டில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று பார்க்கிறேன். உள்ளே எழுந்து போன காளி 200 ரூபாயுடன் திரும்பி வந்தாள். தரகருக்கு ஏமாற்றம். 500ஆவது கிடைக்கும் என்றுதான் 2,000 கேட்டார். ஒரு 500 ரூபாயாவது கொடுங்கள் அம்மா. இல்லையே, இன்னும் 100 ரூபாய். பிறகு வாருங்கள் பார்ப்போம். தரகர் ஏமாற்றத்துடன் எழுந்தார். மருத்துவ தம்பதி எதிரில் அல்லி, பொன்னன் அமர்ந்திருந்தார்கள். அவர் எல்லாம் சொன்னார் அல்லவா? மருத்துவர் இளங்கோவன் கேட்டார். சொன்னார் என்று அல்லி கூறினாள். ஆண்களிடம் வேறு எந்த குறை இருந்தாலும் சரி பண்ணிவிடலாம். இந்த குறைக்கு மட்டும் வைத்தியமே இல்லை என்றார் மருத்துவர் கண்ணகி. மருந்து மாத்திரை கொடுத்து உயிரணுக்களை உண்டாக்க முடியாதா? அல்லி கேட்டாள். பெரும்பாலும் அவள்தான் பேசினாள். உயிரணுக்கள் குறைவாக இருந்தால் மருந்துகள் சாப்பிட்டு பெருக்கிக் கொள்ள முடியும். இவரிடம் உயிரணுவே இல்லை, புதிதாக உண்டாக்க முடியாது. சில நாட்டு வைத்தியர்கள் டிவி பத்திரிகைகளில் விளம்பரம் செய்கிறார்களே, அவர்களின் மருந்துகளால் உயிரணுக்களை பெருக்கத்தான் முடியும். உயிரணுக்கள் குறைவாக இருந்தாலும் குழந்தை பிறக்கும் வாய்ப்பு குறைவு. அப்போது மருந்துகளால் உயிரணுக்களின் எண்ணிக்கையை பெருக்கிக் கொள்ள முடியும். இவரிடம் ஒரு உயிரணு இருந்தால் கூட அதை 1000ஆக, லட்சமாக, கோடியாக பெருக்கிக் கொள்ள முடியும். குழந்தை உண்டாக ஒரு உயிரணுவே போதும். ஆனால் கோடிக்கணக்கான அணுக்களில்தான் அந்த ஒரு உயிரணு இருக்கிறது. இவரிடம் ஒரு உயிரணு கூட இல்லை என்பதுதான் கவலைக்குரியது. பிறகு பொன்னன் பேசினான். மருத்துவரே, இவள் தாயாக வேண்டும். மலடி என்ற பட்டம் பெயர் மறைய வேண்டும். இப்போது குழந்தை பெற்றுக்கொள்ள நிறைய புது முறைகள் வந்திருக்கின்றன என்கிறார்கள். எந்த முறையில் இவள் தாயாக முடியும்? எப்படியும் இவள் ஒரு குழந்தைக்கு தாயாக வேண்டும். ஆண் பெண் யாரிடம் குறை இருந்தாலும் குழந்தை பெற்றுக்கொள்ள நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால்
உங்கள் இருவரை பொறுத்தவரை குழந்தை பெற்றுக்கொள்ள இரண்டு வழிதான் இருக்கிறது என்றார் மருத்துவர் இளங்கோவன். அல்லி நிமிர்ந்து அவரை பார்த்தாள். அல்லி முகம் மலர்ந்தாள். குழந்தை பெற்றுக்கொள்ள வாய்ப்பே இல்லையோ என்று அவள் நினைத்து கொண்டிருந்தாள். ஆன்மீகம்தான் அவளை ஏமாற்றியது என்றால் அறிவியலும் ஏமாற்றிவிட்டதே என்று வருந்தினாள். வருத்தம் அவளது முகத்தில் தெரியவில்லை என்றாலும் அடிமனதில் சின்னஞ்சிறு வருத்தம் இருக்கத்தான் செய்தது. எத்தனையோ பெண்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள், அப்படி நானும் இருந்துவிட்டு போகிறேன் என்று தனக்குத்தானே ஆறுதல் தேடிக்கொண்டாலும் சிறிய கவலை இருக்கத்தான் செய்தது. அதனால் தானே அவளே மருத்துவர்களிடம் விரிவாக பேசினாள். பொன்னனை விட அவள்தான் அதிக வினாக்கள் கேட்டு விடை பெற்றாள். அவள் குழந்தை பெற்றுக்கொள்ள 2 வழி இருக்கிறது என்று மருத்துவர் சொன்னதும் அவளது முகத்தில் ஒரு மலர்ச்சி தோன்றியது. ஒரு வழி அல்ல, 2 வழி இருக்கிறது என்றதும் அவளது மனதில் நம்பிக்கை துளிர்த்தது. எல்லா கதவுகளும் அடைபட்டு விட்டாலும் எங்காவது ஒரு கதவு திறந்திருக்கும் என்று சொல்ல அவள் கேட்டிருக்கிறாள். அவளுக்கோ 2 கதவுகள் திறந்திருக்கின்றன. நான் அதிர்ஷ்டசாலிதான் என்று அவளை நினைத்து கொண்டாள். அம்மன் என்னை கைவிடவில்லை என்று குழந்தை பிறந்ததும் அம்மனுக்கு பொங்கல் வைப்பதாக வேண்டிக் கொண்டாள். அந்த 2 வழிகளை அறிந்து கொள்ள அவள் மிகுந்த ஆர்வம் காட்டினாள். என்ன வழிகள் இருக்கின்றன மருத்துவரே, சொல்லுங்கள் என்று ஆவலாக கேட்டாள். அந்த ஆவலில் ஒரு அவசரமும் காணப்பட்டது. எளிய வழிகள்தான் என்றார் மருத்துவர் இளங்கோவன். குழந்தை பெற்றுக்கொள்ள இப்போது எத்தனையோ வழிகள் இருக்கின்றன. ஆனால் அந்த வழிகள் செலவு நிறைந்தவை. லட்சக்கணக்கில் கூட செலவாகும். 100க்கு 100 வெற்றி தரும் என்று சொல்ல முடியாது. நீண்ட நாள் கூட ஆகலாம். எனக்கு வழி சொல்லுங்கள். அல்லி பொறுமை இழந்தாள். முதல் வழி மருத்துவர் இளங்கோவன் நிறுத்தினார். இது ஒன்றும் புதிய வழி அல்ல, உங்களுக்கே கூட தெரிந்திருக்கும். என்ன வழி? ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்பது. அல்லிக்கு சப்பென்று போய்விட்டது. இதற்குத்தானா இத்தனை பீடிகை? அவள் காற்று போன பலூன் போல ஆகிவிட்டாள். அவள் தளர்ந்து போனதை பார்த்த பொன்னன், அடுத்த வழி என்ன மருத்துவரே என்று வினவினாள். பெண்களுக்கு குழந்தை பிறக்காததுக்கு முக்கிய காரணம் கருமுட்டை உற்பத்தி ஆகாததுதான். மருந்து மாத்திரைகளால் இதை சரிப்படுத்திவிட முடியும். சில பெண்களுக்கு சினைப்பையிலிருந்து கர்ப்பப்பைக்கு முட்டை வந்து சேராது. கர்ப்பப்பை பாதையில் ஏதாவது அடைப்பு இருக்கக்கூடும். இதை கூட சரி செய்து விட முடியும். எவ்வளவு வைத்தியம் செய்தும் சில பெண்களுக்கு கருமுட்டை உற்பத்தி ஆவதில்லை. உற்பத்தி ஆகும் முட்டை கருப்பைக்கு வந்து சேர்வதும் தடைப்படும். இப்படிப்பட்ட பெண்கள் பிற பெண்களிடம் கருமுட்டை இரவல் பெற்று குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். மேல் நாட்டிலும் நமது நாட்டிலும் இதே போல் எவ்வளவோ பெண்கள் குழந்தை பெற்றிருக்கிறார்கள். அதுபோல மருத்துவர் கண்ணகி நிறுத்தினார். அதுபோல அல்லி அவரது முகத்தை பார்த்தாள். மருத்துவர் இளங்கோவன் தொடர்ந்தார். கண் வங்கி, குருதி வங்கி போல உயிரணு வங்கியும் இருக்கிறது. அங்கிருந்து உயிரணுக்களை இரவில் வாங்கி பயன்படுத்துவது. இந்த முறையிலும் சில பெண்கள் குழந்தை பெற்றிருக்கிறார்கள். அல்லிக்கு புரியவில்லை. பொன்னனின் முகத்தை பார்த்தாள் அவள். அவன் புரியவில்லை மருத்துவரே என்றான். இந்த முறையில் இப்போது மாடுகளை சினைப்படுத்துகிறார்கள். கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் மருத்துவரே. பெண்ணின் கருமுட்டையுடன் இரவல் உயிரணுவை சேர விடுவோம். அது குழந்தையாக வளர்ச்சியடையும். அதாவது அடுத்த ஆணுடைய உயிரணு. அல்லிக்கு அருவருப்பாக இருந்தது. அந்த ஆண் யார் என்று யாருக்குமே தெரியாது. இரவல் கண், இரவல் ரத்தம், இரவல் இதயம் போலதான் இதுவும். இப்போது இரவல் எலும்பு கூட பெறுகிறார்கள். அல்லிக்கு திருப்தியாக இல்லை. இது பற்றி மேலே பேசவே அவள் விரும்பவில்லை. எழுந்து கிளம்பி விடலாமா என்று கூட எண்ணினாள். சரி, நாங்கள் வருகிறோம். அல்லி எழ முயற்சித்தாள். கொஞ்சம் இருமா என்றார் மருத்துவர் கண்ணகி. 2 வழிகளில் உள்ள நிறைகுறைகளை தெரிந்து கொள்ளுங்கள். தத்தெடுத்தால் 100க்கு 100 குழந்தை நிச்சயம். குழந்தை இல்லங்களுக்கு போய் உங்களுக்கு வேண்டிய குழந்தையை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். செலவே கிடையாது. உயிரணு இரவல் அப்படியல்ல. இதுவும் 100க்கு 100 வெற்றி தரக்கூடியதுதான். ஆனால் சில முறை முயற்சி செய்ய வேண்டியிருக்கலாம். கொஞ்சம் செலவும் ஆகும். ஆனால் இந்த குழந்தைக்கு நிச்சயமாக அம்மா நீங்கள்தான். 1க்கு பாதி அது உங்கள் குழந்தைதான். மிகவும் நன்றி. அல்லி எழுந்தே விட்டாள். மீண்டும் வருகிறோம் மருத்துவரே. பொன்னன் எழுந்து நின்று சொன்னான். எப்போது வேண்டுமானாலும் வாருங்கள். ஆனால் வருவதற்கு முன்பு இருவரும் மனம் விட்டு பேசுங்கள். அதில் தயக்கமே வேண்டாம். தேவையானால் யாராவது ஒருவர் விட்டு கொடுங்கள். இறுதியான முடிவெடுங்கள். அதன் பின் இங்கே வாருங்கள். உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். தயங்காமல் வாருங்கள் என்றார் மருத்துவர் கண்ணகி. விடை பெற்றுக் கொண்டு இருவரும் வெளியே வந்தார்கள். வெளியே வந்ததுமே அல்லி சொன்னாள், எனக்கு பிடிக்கலங்க. எனக்கு பிடிக்கல என்று அல்லி எதை சொன்னாள் என்பது பொன்னனுக்கு புரிந்தது. மருத்துவர்களிடம் பேசும்போதே அவளது முகபாவம், குரலை கவனித்துக் கொண்டிருந்தான் அவன். எனவே அதை பற்றி உடனே அவன் எதுவும் பேசவில்லை. வீட்டுக்கு போய் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்தான். இருவருமே எதுவும் பேசிக்கொள்ளாமல் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். அல்லி உடனடியாக வீட்டு வேலைகளில் ஈடுபட்டாள். அவள் இரவு சாப்பாடு தயாரிக்க வேண்டியிருந்தது. மாமியார்
கால் கையை அசைக்க மாட்டாள், மருமகள் செய்யட்டுமே என்ற பெருந்தன்மை. அல்லி வேலைகளில் ஈடுபட்டாலும் அவள் மனம் செக்குமாடு போல மருத்துவர்கள் சொன்னதையே சுற்றி சுற்றி வந்தது. தத்து பிள்ளை எடுப்பது பற்றி அவள் நினைக்கவில்லை. இரண்டாவது வழிதான் அவளை மிகவும் தாக்கியது. அதை வெளிக்காட்டி கொள்ளாமலே வேலைகளை பார்த்தாள். பொன்னன் அம்மாவிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தான். மருத்துவர் என்ன சொன்னார் என்று காளி கேட்டாள். தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் அல்ல, ஒருவித ஆத்திரத்தில். மருத்துவர் இன்று கூறிய விவரங்களை அம்மாவிடம் பொன்னன் தெரிவிக்கவில்லை. அது விபரீதமாகிவிடும் என்று அஞ்சினான். இப்போதுதான் பரிசோதனைகள் நடந்து கொண்டிருக்கிறதம்மா. எங்கள் இருவரிடமும் எந்த குறையும் இல்லை என்று மருத்துவர் சொல்லிவிட்டார். பிறகு ஏன் குழந்தை பிறக்கவில்லையாம்? அதுக்குதான் மருந்து கொடுப்பதாக மருந்துவர் சொல்லி இருக்கிறார். அம்மன் அருள் செய்யாததை மருந்து செய்து விடுமாக்கும். இது ஒரு முயற்சி தான் அம்மா. எனக்கு நம்பிக்கை இல்லை. பேசாமல் அல்லியை அவளது அம்மா வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அடுத்து ஆக வேண்டியதை பார். எனக்கும் வயதாகி கொண்டே போகிறது. நான் நன்றாக இருக்கும் போதே என் பேரப்பிள்ளையை தூக்கி கொஞ்ச வேண்டும். பேச்சு எங்கே போகிறது என்பதை பொன்னன் புரிந்து கொண்டான். அம்மா, அதுக்குதானே மருத்துவரை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று கூறிவிட்டு நழுவி விட்டான். இரவு சாப்பாடு முடிந்தது. வீட்டை ஒதுக்கிவிட்டு அல்லி தங்களின் அறைக்கு போனாள். பொன்னன் கட்டிலில் அமர்ந்திருந்தான். அல்லி கதவை தாளிட்டு விட்டு இன்னும் படுக்கவில்லையா என்று கேட்டுக்கொண்டே அவனை நோக்கி போனாள். மீண்டும் மருத்துவரிடம் எப்போது போவது? பொன்னன் கேட்டான். போவோம் என்றாள் அல்லி பட்டும் படாமலும். மருத்துவர் வர சொன்னார் அல்லவா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உன் முடிவுதான் இதில் முக்கியம். உங்கள் விருப்பம்தான் எனது விருப்பமும். நான் எதிலாவது என்றைக்காவது உங்களை மீறி பேசியிருக்கிறானா? அப்படியல்ல அல்லி. இது நாம் இருவரும் ஒரு மனதாக முடிவெடுக்க வேண்டிய ஒன்று. உங்கள் விருப்பமே என் விருப்பம் என்று சொல்லிவிட்டேனே. என் விருப்பம் உன் மீது திணிக்க நான் விரும்பவில்லை. ஏனென்றால் குழந்தையை வளர்க்கப் போகிறவள் நீ. அதில் உங்களுக்கு பங்கில்லையா? என் பங்கு சிறிதுதான். ஆனால் உன் பாசம் மிக பெரியது. எனவே உன் மனதில் இருப்பதை நான் வெளிப்படையாக அறிய விரும்புகிறேன். அல்லியின் விருப்பத்தை தெரிந்து கொள்வதில் பொன்னன் மிக தீவிரமாக இருந்தான். அவளோ முதலில் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் என்றாள். அவன் ஒரு கணம் ஊமையானான். பிறகு பேசினான். குழந்தை எடுத்து வளர்க்கும் யோசனை எனக்கு பிடிக்கவில்லை. ஏன்? அது உன் குழந்தையும் அல்ல, என் குழந்தையும் அல்ல. பெற்றால்தான் பிள்ளையா? மாங்கன்று வாங்கி வீட்டில் வளர்ப்பது இல்லையா? தத்து பிள்ளை எடுக்க அம்மா ஒரு நாளும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அந்த குழந்தையை அம்மா கையால் தொடவும் மாட்டார்கள். அம்மாவை சரி கட்ட வேண்டியது உங்கள் பொறுப்பு. நாம் இருவரும் குழந்தை பெற முடியாதவர்கள் என்பதை ஊரே தெரிந்து கொள்ளும். இப்போதே அந்த பேச்சு இருக்கத்தான் செய்கிறது. பொன்னன் அமைதியானான். பிறகு என்றாள் அல்லி, இரண்டாவது வழிதான் எனக்கு பிடித்திருக்கிறது. அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. இதில் மிகப்பெரிய ஆதாயம் இருக்கிறது அல்லி. முதலில் அது உன் குழந்தை. உன் குழந்தை என்றால் என் குழந்தை, நம் குழந்தை. நீ வேறு நான் வேறு அல்ல அல்லவா? அம்மாவும் குழந்தையை ஏற்றுக்கொள்வார்கள். ஊராரும் நம் குழந்தை என்றே சொல்வார்கள். காதும் காதும் வைத்தது போல எல்லாம் நடப்பதால் நம் இருவருக்கும் தவிர வேறு யாருக்கும் எதுவும் தெரியாது. நமக்கு தெரியும் அல்லவா? நாம் தான் ஏற்றுக்கொள்கிறோமே. வேண்டாங்க. ஏன்? என் மனம் மிகவும் சஞ்சலப்படுகிறது. மலடி என்ற பெயர் மறையுமே. நீ ஒரு குழந்தைக்கு தாய் ஆவாயே. உங்கள் குழந்தைக்கு தாயாக இருக்குதான் நான் ஆசைப்படுகிறேன். அது முடியவில்லை என்றால் நான் மலடியாகவே இருந்துவிட்டு போகிறேன். அம்மா உன்னை தள்ளி வைத்துவிட்டு எனக்கு மறுமணம் செய்து வைக்க தயாராக இருக்கிறார்கள். அவளுக்காவது ஒரு குழந்தை பிறக்கட்டும். அதை என் குழந்தையாக நினைத்துக் கொள்கிறேன். என்ன பேசுகிறாய்? எனக்கு தான் குழந்தையே பிறக்காது. என்னால் இன்னொரு பெண்ணுக்கு மலடி என்ற பட்டம் ஏற்பட வேண்டுமா? வேறு மருத்துவர்களை பார்க்கலாமா? அவர்களும் இதையேதான் சொல்வார்கள். வேறு வழி இருக்கிறதா என்று பார்ப்போமா? வேறு எந்த வழியும் நமக்கு பயன்படாது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்களே. நாளை பேசுவோங்க, அல்லி கெஞ்சலாக சொன்னாள். அவளே போய் விளக்கை அணைத்துவிட்டு வந்து படுத்து கொண்டாள். அவனை அணைத்து கொண்டாள். அப்படியே தூங்கியும் விட்டாள். அந்த அளவுக்கு அவளது மூளை களைப்படிந்திருந்தது. பொன்னன் கொட்ட கொட்ட விழித்துக் கொண்டிருந்தான். அல்லியை எப்படி சம்மதிக்க வைப்பது என்ற சிந்தனையுடன் எழுந்தான். உலாவினான். அவனுக்கு தூக்கம் வரவில்லை. காலையில் கணவன் அலுவலகத்துக்கு போனதும் அல்லி கோவிலுக்கு புறப்பட்டாள். காளி அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். ஏனென்றால் அல்லி அதிகாலையில் அல்லது அந்தி சாய்ந்த மாலையில் தான் கோவிலுக்கு போவது வழக்கம். அல்லிக்கு மன அமைதியே தேவைப்பட்டது. இரவல் உயிரணு பெறுவதில் இவளுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் கணவன் அதை வலியுறுத்துகிறான். கொண்டவன் பேச்சை தட்டவும் முடியாது. அதனால் மனக்குழப்பம். இது பற்றி நேற்று இரவு இருவரும் பேசிக் கொண்டதுதான். காலையில் எழுந்ததும் பொன்னன் அலுவலகத்துக்கு கிளம்பும் வேலையை பார்த்தான். இவள் அவனுக்கு சாப்பாடு தயாரிப்பதில் மும்முரமாக இருந்தாள். அது பற்றி எதுவும் பேசவில்லை. கணவன் அலுவலகத்துக்கு போன பின் இவளது மனக்கதவு திறந்து கொண்டது. சிந்தனை சிட்டு சிறகடித்து பறந்தது. அவள் இருத்தலை கொல்லியாக இருந்தாள்.
அமைதி தேடி அம்மன் கோவிலுக்கு கிளம்பி விட்டாள். இதெல்லாம் காளிக்கு தெரியாது. மருத்துவம் தோற்றுவிட்டது. அதுதான் வேதாளம் மீண்டும் முருங்க மரம் ஏறிவிட்டது என்று நினைத்தாள். காற்று தன் பக்கம் வீசுகிறது என்று எண்ணி புன்னகைத்துக் கொண்டாள். காளி தினத்தந்தியை கையில் எடுத்து விரித்த பொழுது அம்மா உள்ளே வரலாமா என்று குரல் கேட்டது. வெளியே எட்டி பார்த்தாள். தரகர் பல்லை காட்டினார். வாங்க வாங்க உள்ளே வாங்க என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்றுக் கொண்டே தந்தியை மடித்து வைத்தாள். தரகர் உள்ளே வந்தார். மருமகள் வீட்டில் இருக்கிறாளா என்று மெல்ல உள்ளே எட்டி பார்த்தார். உங்கள் அதிர்ஷ்டம், இப்போதுதான் அவள் கோயிலுக்கு போனாள் என்றாள் காளி. எல்லாம் அம்மன் அருள் என்று தரகர் கை கூப்பினார். அம்மன் அருள்தான் என் மகன் என் வழிக்கு வருகிறான், காளி களிப்புடன் சொன்னாள். மறுமணத்துக்கு ஒப்புக்கொண்டாரா? நேற்று மெல்ல பேச்சை விட்டேன். மகன் ஒன்றும் சொல்லவில்லை. மௌனம் சம்மதத்துக்கு அடையாளம் என்றார் தரகர். மருத்துவர்களிடம் போனார்கள் அல்லவா? அவரும் கையை விரித்து விட்டார். அதுதான் மீண்டும் கோவிலுக்கு போக தொடங்கி இருக்கிறாள். காளியின் குரலில் ஒருவித உற்சாகம் இருந்தது. அதுதான் மகன் உங்கள் வழிக்கு வருகிறார் என்று நினைக்கிறேன். அவள் மலடி, மருத்துவர் அல்ல. மகாதேவன் கூட அவளுக்கு குழந்தை கொடுக்க முடியாது. அப்படி என்றால் நீங்கள் பெண்ணை பார்த்து விடலாமே. கொஞ்சம் பொறுங்கள், பெண்ணை திரண்டு வரும் போது பானையை உடைத்து விடக்கூடாது. முதலில் இந்த மலடியை வீட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும். அவளது அம்மா வீட்டுக்கு விரட்ட வேண்டும். சரி, அவள் வந்து விடுவாள். நீங்கள் கிளம்புங்கள். கொஞ்சம் பாக்கி இருக்கிறது. தரகர் தலையே சொரிந்தார். என்ன பாக்கி? அன்றைக்கே கேட்டேன். என்னவோ கொடுத்து வைத்தவர் போல கேட்கிறீரே. நான் பிள்ளை குட்டிக்காரன் அம்மா. காளி உள்ளே போய்விட்டு வந்தாள். இதை வைத்துக் கொள்ளும் என்று 100 ரூபாய் நோட்டை நீட்டினாள். 4 பிள்ளைக்கு பள்ளிக்கூட கட்டணம் கட்ட வேண்டும் அம்மா. நான் ஒருத்தியை எப்படி கட்ட முடியும்? 4 பேரை போய் பாரும். கிளம்பும். மருமகள் வந்துவிடப் போகிறாள். பணத்துக்காக தான் தரகர் வந்தார். சிறு தொகை கிடைத்தால் ஏமாற்றம். சொல்லிக் கொள்ளாமலே நடந்தார். மாலையில் பொன்னன் அலுவலகத்திலிருந்து திரும்பினான். அல்லி சிற்றுண்டி காப்பி கொண்டு வந்து தர தொலைக்காட்சி முன் அமர்ந்து கொண்டான். அல்லி இரவு சமையல் வேலையை பார்த்தாள். இடையிடையே தொலைக்காட்சி பெட்டியை எட்டி பார்த்து கொண்டாள். சாப்பாடு தயார். பொன்னன் அம்மாவை சாப்பிட அழைக்க போனான். காலையில் தரகர் வந்தார். ஒரு பெண்ணை பற்றி சொன்னார். படமும் காட்டினார். அழகாக இருக்கிறாள். நல்ல பெண், நல்ல குடும்பம். 2ஆம் தாரமாக பெண் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் என்று மகன் காதில் மட்டும் விழும்படி மெல்லிய குரலில் சொன்னாள். அம்மா, எனக்கு 2ஆம் தாரம் செய்து வைத்தாலும் என்று பொன்னன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அல்லி வந்துவிட்டாள். சாப்பிட வாங்க. அவர்களின் பேச்சு அருந்தது. அம்மாவும் பிள்ளையும் சாப்பிட வந்தார்கள். அவர்கள் சாப்பிட்ட பின் அல்லி 2 வாய் அள்ளி போட்டு கொண்டாள். அவசர அவசரமாக வீட்டை ஒதுக்கிவிட்டு தங்கள் அறைக்கு வந்தாள். கதவை தாளிட்டதும் அம்மாவிடம் உளறி கொட்ட இருந்தீர்களே என்று சொல்லிக்கொண்டே கணவனை நோக்கி வந்தாள். வாய் தவறி வந்துவிட்டது என்றான் பொன்னன். நான் காக்க என்றாள் அல்லி. சரி, நீ என்ன முடிவுக்கு வந்தாய்? ஒரே குழப்பமாக இருக்கிறது. காலை கோவிலுக்கு கூட போய் வந்தேன். அங்கே தியானத்தில் அமர்ந்து விட்டேன். போதி மரத்தடியிலா ஞானம் பிறந்திருக்குமே. நான் எதை பற்றியும் நினைக்கவில்லை. எனக்கு மன அமைதி தேவைப்பட்டது. எல்லாம் சரிதான். ஆனால் என் மனதை புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறீர்களே. எனக்கு நீங்கள் கணவர். ஆனால் என் குழந்தைக்கு நீங்கள் தந்தை அல்ல, யாரோ ஒருவன். இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. நானே தாங்கிக் கொள்கிறேனே. உன்னையும் குழந்தையும் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேனே. ஒரு தத்து குழந்தைக்கு தந்தையாக இருப்பதை விட உன் குழந்தைக்கு தந்தையாக இருப்பதை மேல் என்று கருதுகிறேன். எனது கோணத்திலிருந்து சிந்தித்து பாருங்கள். எப்படி யாரோ ஒருவனுக்கு நான் குழந்தை பெற்றது போல் ஆகிவிடாதா? பொன்னனுக்கு உச்சம் தலையில் ஓங்கி அடித்தது போல் இருந்தது. அடித்து போட்டது போல பொன்னன் களைத்து விட்டான். ஆனால் பேச முடியவில்லை. பேச வாய் வரவில்லை. உட்கார்ந்திருக்கவும் இயலவில்லை. அப்படியே கட்டிலில் சரிந்து விட்டான். என்னங்க? அல்லி கலங்கி போனாள். நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனா? மன்னித்துக் கொள்ளுங்கள் என்றாள். இல்லை என்றான் பொன்னன். இப்போதுதான் உன் மனதில் இருப்பதை சொல்லி இருக்கிறாய். கையெட்டும் தூரத்திலிருந்த தண்ணீரை எடுத்து குடித்தான் பொன்னன். அதன் பின்பு நிமிர்ந்து அமர்ந்தான். அடுத்தவர் உயிரணுவை கொண்டு குழந்தை பெறுவதும் அடுத்தவருடன் சேர்ந்து நான் பிள்ளை பெறுவதும் ஒன்றுதானே? அல்லி விளக்கி சொன்னாள். நினைத்தாலே எனக்கு வயிற்றை குமட்டி கொண்டு வருகிறது. முதலில் இருந்தே உன் அருவருப்புக்கு என்ன காரணம் என்பதை இப்போது புரிந்து கொண்டேன் அல்லி. ஆனால் நீ நினைப்பது சரியல்ல. அல்லி அவனை நிமிர்ந்து பார்த்தாள். இரவல் கண் பொருத்திக் கொள்கிறோம், இரவல் இதயம் பொருத்திக் கொள்கிறோம், இரவல் ரத்தம் ஏற்றுகிறோம், இரவல் எலும்பு கூடு பொருத்துகிறோம். அது போன்றதுதான் இரவல் உயிரணுவும். இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அல்லி அமைதியாக இருந்தாள். இதில் வேறு தொடர்பே கிடையாது. உன் கருமுட்டையை எடுத்து அதனுடன் இரவல் உயிரணுவை சேர விடுவார்கள். சேர்ந்ததும் கருமுட்டையை கருப்பையில் வைத்து விடுவார்கள். அது குழந்தையாக வளர்ச்சி அடையும். உயிரணுவை ஊசி வழிய செலுத்துவார்களாமே. இரவல் இரத்தத்தை உடலில் ஏற்றுவதில்லையா? அப்படிதான். இதில் எந்த முறைகேடும் கிடையாது. நீ நினைக்கிறபடி உன் கற்புக்கு களங்கம் என்ற பேச்சுக்கே இடமில்லை.
இப்போது அல்லி பேசவில்லை. அவள் சிந்தனையில் இருந்தாள். நாட்கள் நகர்ந்தன. அல்லி தனது முடிவை சொல்லவில்லை. பொன்னனும் அவளை நெருக்கவில்லை. அன்று தரகர் வந்தார். இப்போது ஏன் வந்தீர்கள்? போய்விட்டு பிறகு வாருங்கள் என்று காளி அவரை விரட்டி கொண்டிருக்கும் போதே பொன்னன் அலுவலகத்துக்கு கிளம்பி வந்தான். அவனை வழி அனுப்ப அல்லியும் பின்னால் வந்தாள். இருவரும் தரகரை பார்த்தார்கள். ஆனால் யார் எவரென்று எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. கணவரை வழி அனுப்பிய கையோடு அல்லியும் கோவிலுக்கு புறப்பட்டாள். ஒரு முடிவுக்கு வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாள் அவள். இருவரும் வெளியில் போய்விட காளிக்கு வசதியாக போய்விட்டது. நேர காலம் தெரியாமல் வரலாமா என்று தரகரை கடிந்து கொண்டாள். அவருக்கு அவரது பசி. பெண் வீட்டார் அவசரப்படுத்துகிறார்கள். எப்போது பெண் பார்க்க வருகிறீர்கள் என்று சமாளித்தார். என் பையன் வழிக்கு வந்து கொண்டிருக்கிறான். எனவே பெண் பார்த்து பேசி முடிவு செய்துவிடலாம் என்றாள் காளி. உங்கள் பையன் பெண்ணை பார்க்க வேண்டாமா? தேவையில்லை. என் பையன் நான் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டான். இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளை இருப்பது அபூர்வம். சரி, நீங்கள் எப்போது பெண் பார்க்க வருகிறீர்கள்? வெள்ளிக்கிழமை வைத்துக் கொள்ளலாமா? அன்று நாள் நன்றாக இல்லை. நாள் முழுக்க மரண யோகம். ஞாயிற்றுக்கிழமை வைத்துக் கொள்ளலாமா? அன்று நாள் நன்றாக இருக்கிறதா? சித்த யோகம், அமிர்த யோகம். நல்ல நாள். ஞாயிற்றுக்கிழமை என் பையனும் வீட்டில் இருப்பான். இருக்கட்டும், நாம் போய் வந்து விடலாம். மாலையில் பெண்ணை பார்க்கலாமா? ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30, 6 ராகு காலம். அதற்கு பின் பார்க்கலாமே. விளக்கு வைத்த நேரம் மிகவும் நல்லது. எனக்கும் வசதி. கோவிலுக்கு போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பி வந்து விடுவேன். உங்களை அழைத்து போக நான் இங்கே வீட்டுக்கு வந்து விடலாமா? வேண்டாம் வேண்டாம், அம்மன் கோவிலுக்கு நில்லுங்கள். நான் வந்து விடுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு மேல். ஆமாம், நான் வந்து விடுகிறேன். இப்போதே போய் பெண் வீட்டில் தகவல் கொடுத்து விடுகிறேன். எழுந்து நின்ற தரகர் பல்லை காட்டினார். காளி புரிந்து கொண்டாள். உள்ளே போய் 200 ரூபாய் எடுத்து வந்து கொடுத்தாள். மகனுக்கு மறுமணம் செய்து வைக்க போகும் மகிழ்ச்சி. ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம். அல்லியும் பொன்னனும் தொலைக்காட்சி பெட்டி முன் அமர்ந்திருந்தார்கள். நான் கோயிலுக்கு போய் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு காளி கிளம்பினாள். நேராக அம்மன் கோயிலுக்கு போனாள். அங்கே தரகர் தயாராக காத்து கொண்டிருந்தார். இருவருமே ஒரு ஆட்டோவை பிடித்துக் கொண்டு பெண் பார்க்க போனார்கள். அலுவலகத்திலிருந்து திரும்பிய பொன்னன் உடை மாற்றி முகம் கழுவி சிற்றுண்டி சாப்பிட்டு கொண்டிருந்தான். காளி அழைத்தாள். முறுக்குத்தட்டை கையில் பிடித்தபடி அவன் எழுந்து போனான். என்னம்மா, இப்படி வா. வழக்கமாக கூடத்தில் பேசும் காளி மகனை தனது அறைக்கு அழைத்து போனாள். என்னம்மா செய்தி? ஏதோ முக்கிய பேச்சு என்று பொன்னன் யூகித்துக் கொண்டான். உனக்கு பெண் பார்த்து விட்டேன், காளி ரகசியமாக சொன்னாள். என்னம்மா சொல்றீங்க? பொன்னன் திடுக்கிட்டான். பெண் பார்த்து பேசி முடித்து முகூர்த்த நாள் கூட குறித்து விட்டேன். யாரை கேட்டம்மா இதெல்லாம் செய்தீர்கள்? நான் யாரை கேட்க வேண்டும்? பெண்ணை போய் பார்த்தேன், பிடித்திருந்தது. ஏழை பெண் என்றாலும் அழகாக இருக்கிறாள். உடனே பேசி முடித்து நிச்சயம் பண்ணிவிட்டேன். முகூர்த்த நாளும் குறித்து விட்டேன். பெண் அழகாக தான் இருந்தாள். ஆனால் ஏழ்மையான குடும்பம். இந்த ஏழ்மை காரணமாக தான் அழகு இருந்தும் முதற்கன்னியாக இருந்தாள். 2ஆம் தாரமாக ஏழை பெண்கள் தான் கிடைப்பார்கள் என்பது காளிக்கு தெரியும். எனவே ஏழ்மையை பற்றி கவலைப்படவில்லை. எல்லா செலவும் என்னுடையது என்று பேசி முகூர்த்த நாளும் குறித்து விட்டேன். தரகரிடம் தான் எப்போதும் பஞ்சாங்கம் இருக்குமே. நீ உடனே செய்ய வேண்டியது ஒரு வேலை இருக்கிறது. அல்லியிடம் விடுதலை பத்திரம் எழுதி வாங்கி கொண்டு அவளை அம்மா வீட்டுக்கு அனுப்பிவை. இது உடனே முடியக்கூடிய காரியமா? அம்மா 3 மாதம் கழித்து முகூர்த்தம் வைத்திருக்கிறேன். அதற்குள் அவளை விரட்ட வேண்டும். உன்னால் முடியாவிட்டால் சொல், அந்த பேயை நான் விரட்டுகிறேன். அப்போதே உடுக்கடிக்க தயாரானாள் காளி. வெள்ளம் தலைக்கு மேல் போய்விட்டதை உணர்ந்தான் பொன்னன். இப்போது அம்மாவுடன் சண்டை போட்டு நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்று நினைத்தான். அம்மாவிடம் சொல்லிக் கொள்ளாமலே அறையை விட்டு வெளியே வந்தான். அல்லி அல்லி குரல் கொடுத்து கொண்டே உள்ளே கூடத்துக்கு வந்தான். அதே நேரம் அவளும் அவனுக்கு காபி எடுத்துக்கொண்டு வந்தாள். என்னங்க, செய்தி கேட்டாயா? அம்மா எனக்கு பெண் பார்த்து விட்டார்களாம். அவன் அவசரமாக சொன்னான். கட்டிக்கொள்ளுங்கள். அவள் அலட்சியமாக சிரித்தாள். இது சிரிக்கிற நேரமல்ல. பெண் பார்த்து நிச்சயம் பண்ணி முகூர்த்த நாளும் குறித்து விட்டார்களாம். ஐயோ ஆபத்து. இப்போ என்ன செய்வது? நீ நினைத்தால் இந்த மறுமணத்தை நிறுத்த முடியும். எப்படி? உன் முடிவை சொல். ஓ, அதை கேட்கிறீர்களா? உங்கள் முடிவுதான் என் முடிவு. வாங்க, இப்போதே மருத்துவரிடம் போவோம். இருவரும் பரபர என்று கிளம்பினார்கள். மருத்துவரை சந்தித்தார்கள். தங்களின் முடிவை தெரிவித்தார்கள். இருவரும் ஒரு மனதாக எடுத்த முடிவுதானே? மருத்துவர் இளங்கோவன் கேட்டார். ஆமாம் என்றாள் அல்லி. நீ மனப்பூர்வமாதானே இந்த முடிவுக்கு வந்தாய்? மருத்துவர் கண்ணகி கேட்டார். நான் உடனே ஒரு குழந்தையை பெற்றுக் கொள்ளாவிட்டால் இந்த குழந்தையை இழக்க நேரிடும். கணவனை காட்டினாள் அல்லி. ஓ, அவருக்கு மறுமணமா? மருத்துவர் இளங்கோவன். சரியாக சொல்லிவிட்டீர்களே. பொன்னன் வாயை பிளந்தான்.
என் மாமியார் பெண் பார்த்து முகூர்த்த நாளும் குறித்து விட்டார் என்று அல்லி தெரிவித்தாள். எப்போது முகூர்த்தம்? அதற்கு 3 மாதம் இருக்கிறது. அதற்குள் நீ தாயாகி விடுவாய். மருத்துவர்கள் உடனடியாக மற்ற ஏற்பாடுகளை செய்தார்கள். முதல் முயற்சியே வெற்றியுடன் அமைந்தது. காளி திருமணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தாள். 2ஆம் திருமணம்தான் எளிமையாக இருந்தால் போதும். கோவிலில் வைத்து கூட தாலி கட்டி கொள்ளலாம். ஆனாலும் விருந்து மற்ற விசேஷங்கள் நடத்த வேண்டுமே. பெண்ணுக்கு சேலை வளையல் காதணி என்று வாங்க வேண்டுமே. சமையல்காரர் மேளக்காரர் பார்க்க வேண்டுமே. தரகர் வழியாக எல்லா ஏற்பாடும் செய்தாள் காளி. அவள் திருமண ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் போது கணவன் மனைவி 2 பேரும் அடிக்கடி மருத்துவரிடம் போய் வருகிறார்களே. ஏன்? அவளுக்கு புரியவில்லை. போகட்டும் போகட்டும், மலடிக்கு குழந்தை பிறக்க போகிறதா என்ன என்று வாய்விட்டு சொல்லிக் கொண்டாள். 3 மாதம் ஆயிற்று. அல்லியும் இப்போது 3 மாதம். இதை மருத்துவர் உறுதி செய்த போது அல்லி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. பொன்னன் குதூகலத்தில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் துள்ளி குதித்தான். 1 கிலோ லட்டு வாங்கி கொண்டு இருவரும் வீட்டுக்கு திரும்பினார்கள். வீட்டுக்குள் நுழையும் போதே பொன்னன் அம்மா அம்மா என்று கூவி அழைத்தான். என்னடா என்று கேட்டுக்கொண்டே வந்த காளி அவர்கள் இருவரும் அப்போதுதான் மலர்ந்த புது பூ போல புன்னகையுடன் நிற்பதை பார்த்து திகைத்தாள். அம்மா வாயை திறங்களேன் என்றான் பொன்னன். எதுக்குடா? வாயை திறங்களேன். காளி வாயை திறக்க ஒரு முழு லட்டை திணித்தான் பொன்னன். விளங்க முடியாமல் திணறிய காளி லட்டை கையில் எடுத்துக்கொண்டு என்னடா இதெல்லாம் என்று கேட்டாள். உங்கள் மருமகள் குழந்தை உண்டாகி இருக்கிறாள் அம்மா. இப்போது 3 மாதம். பெண் மருத்துவர் பார்த்து உறுதி செய்தார். அங்கிருந்துதான் நேராக வீட்டுக்கு வருகிறோம். உவகையுடன் உரைத்தான் பொன்னன். மெய்யாகவா? காளிக்கு மகிழ்ச்சியே, ஆனால் சந்தேகமும் கூட. அருகில் நின்ற அல்லி ஆமா அத்தை என்றாள். அம்மன் என்னை கைவிட்டு விடவில்லை. அடி என் கண்ணு. காளி மருமகளை அணைத்துக் கொண்டாள். இதுக்குதான் அடிக்கடி மருத்துவரிடம் போனீர்களா? ஆமாம் அம்மா என்றான் பொன்னன். முகூர்த்தத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருந்தது. தரகர் வந்தார். ஓய் தரகரே, என் மருமகள் குழந்தை உண்டாகி இருக்கிறாள். காளி களிப்புடன் தெரிவித்தாள். மெய்யாகவா அம்மா? தரகர் தடுமாறினார். ஆமையா என்றாள் காளி அழுத்தமாக. அப்படியானால் அந்த பெண் திருமணம்? தரகரின் சுருதி குறைந்தது. உங்க கூலி குறையாது. குறித்த முகூர்த்தத்தில் திருமணம் நடக்கும். எப்படி அம்மா? உடனே வேறு பையனை பாரும். திருமண செலவு முழுக்க நான் செய்கிறேன். அந்த பெண்ணை பார்த்த ராசிதான் என் மருமகள் முழுங்காமல் இருக்கிறாள். எனவே எல்லா செலவையும் செய்து அவளுக்கு திருமணம் செய்து வைக்கிறேன். உடனே போய் ஒரு பையனை பாரும். பெண் வீட்டாரிடம் விவரம் சொல்லும். இந்தா பிடியும். தரகர் கையில் 1000 ரூபாயை திணித்தாள் காளி. அவர் மகிழ்ச்சியில் பறந்தார். முகூர்த்தம் தவறவில்லை. அன்று அம்மன் கோவிலில் திருமணம் நடந்தது. ஒரு ஏழை வீட்டு பையன் பெட்டிக்கடை வைக்க அவனுக்கு 10,000 பணம் தருவதாக காளி சொன்னாள். திருமணத்துக்கு பையன் ஒப்புக்கொண்டான். காளி நேரில் வந்து மணமக்களை வாழ்த்தினாள். அப்போது பையனின் கையில் 10,000 கொடுத்தாள். கனிமொழி என் பொண்ணு, அவளை கண்கலங்காமல் வைத்துக்கொள். என்ன உதவி வேண்டுமானாலும் என்னிடம் வாருங்கள் என்று கூறி மணமகள் கையில் பிடித்து அவள் கையை ஒப்படைத்தாள் காளி. 10ஆம் மாதம் இடுப்பு வலி வந்தது. அல்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். காளி கூடவே இருந்து பெற்ற தாய் போல பார்த்து கொண்டாள். இப்போது அவளுக்கு இளமை திரும்பி இருந்தது. குழந்தை பிறந்தது. ஆண் குழந்தை. காளிதான் முதலில் பேரனை கையில் தூக்கி முத்தம் கொடுத்தாள். அப்போது அவள் விழிகளில் பெருகிய இன்ப கண்ணீர் உருண்டு திரண்டு சிறு துளிகளாக குழந்தை மீது விழுந்தது. உங்களுக்கு கதைகள் கேட்க பிடிக்கும் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு புதிய கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.